அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே யூபிஎஸ் சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு வீடியோ மூலியமா கூகுள் மீட்டில் நம்ம மீட்டிங் போட்டு இருந்தோம். ஆனால் இருந்தாலும் அது ஆல் இண்டியா லெவலில் நிறைய பேர் வந்ததுனால அது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. நிறைய பேர் கலந்துக்கிட்டதுனால இப்போது தமிழில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு தமிழில் புரிகிற மாதிரி தமிழில் விளக்குவதற்காக ஒரு கூட்டத்தை நம்ம ஏற்பாடு பண்ணணுன்ற நோக்கத்தோட நம்ம யூபிஎஸ்ல பல்வேறு விதமான சந்தேகங்கள், குழப்பங்கள், நிறைய பேருக்கு 10 வருஷம் சர்வீஸ் இருக்கு, இன்னும் 15 வருஷம் சர்வீஸ் இருக்கு, 25 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம என்பிஎஸ் ஆப் பண்ணலாமா இல்லைன்னா யூபிஎஸ் எது சிறந்தது, அப்படி பல பேருக்கு பல சந்தேகங்கள். அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணும் விதமாக மிக சிறப்பாக நம்முடைய கேசவன் அவர்கள் எடுத்திருந்தாரு நம்ம ஆங்கிலத்தில். அது தமிழில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பயன்பெறும் வகையில் அது சிறப்பாக நடத்தணுன்றதுக்காக வேண்டி இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். இதை நம்முடைய மாநிலத்தினுடைய முன்னாள் நம்முடைய நிதி செயலரும் அகில இந்திய உதவி பொதுச் செயலரும் காஞ்சி கோட்டத்தினுடைய செயலரும் அறிவித்தவர் கேசவன் அவர்கள் இதை உங்களுக்கு சிறப்பானது ஒரு முறையை விளக்குவார். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நம்முடைய மாநில சங்கத்தினுடைய ஆலோசகர் அருமை தலைவர் கேவிஎஸ் அவர்களும் விளக்கி கூறுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இந்த யூபிஎஸ் என்பது என்பிஎஸ் ஒரு அங்கம்தான். இது தனியான திட்டம் இல்லை. என்பிஎஸ்ஸிலே என்னென்ன விதிகள் இருக்கிறதோ அத்தனையும் யூபிஎஸ்ஸில் பொருந்தும். இந்த யூபிஎஸ்ஸின் மூலமாக என்னென்ன புதிய விதிகள் வந்திருக்கின்றன, இந்த விதிகள் நமக்கு சாதகமா பாதகமா என்பதை பற்றி எல்லாம் தோழர் கேசவன் அவர்களுடைய பிரசன்டேஷனுக்கு பின்னால் நாம் கண்டிப்பாக வாதிக்க வேண்டும். இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தங்களுக்கு இருக்கக்கூடிய ஐயங்களை நிச்சயமாக கேட்டு தெளிவு பெற வேண்டும். அதற்காகத்தான் இந்த கூட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. ஆகவே முதலிலே நாம் இந்த யூபிஎஸ் திட்டம் என்றால் என்ன, இந்த திட்டத்திற்கும் என்பிஎஸ்ஸிற்கும் என்ன ஒரு வேறுபாடு மாறுபாடு இருக்கிறது, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு இணையாக எதுவுமே கிடையாது. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் என்பதுதான் நம்முடைய அல்டிமேட் எய்மாக இருக்க வேண்டும். அதிலே அந்த டிமாண்டிலே சமரசம் என்பது கிடையாது. ஆனால் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த யூபிஎஸ் என்பது என்பிஎஸ்ஐ விட சிறந்ததாக இருக்குமா அல்லது அதே அளவிலே இருக்குமா என்பதை பற்றி எல்லாம் பார்ப்பதற்காகத்தான் முதலிலே அதனுடைய கண்ணோட்டத்தை தெரிந்து கொண்டு பின்னர் அது குறித்து விவாதிப்பது சரியாக இருக்கும் என்கின்ற அடிப்படையிலே தோழர் கேசவன் அவர்கள் மிக அழகாக ஆங்கிலத்திலே நடைபெற்ற அந்த கூகுள் மீட்டிலே மிக அழகாக எடுத்துரைத்தார். ஆங்கிலத்திலே மிக சிறப்பாக இருந்தது. ஆக அவருடைய இந்த பிரசன்டேஷன் என்பது தமிழிலே இருந்தால் நிச்சயம் பல தோழர்களை சென்றடையும். இன்னொரு விருப்பம் கூட இருக்கிறது. தோழர் கேசவன் அவர்களுடைய இந்த பிரசன்டேஷன் என்பது மண்டலங்கள் தோறும் மண்டல செயலாளர்கள் கூட்டங்களை அறிவித்து நடத்தினால் அங்கே கூட இது போன்ற ஒரு விளக்க கூட்டத்தை நடத்துவது நிச்சயமாக புதிய இளம் தோழர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்ந்த ஒரு அபிப்பிராயம். கோவை மண்டலம் மற்றும் மேற்கு மண்டலம், தென் மண்டலம், மத்திய மண்டலம், மேலும் சென்னை மண்டலம் போன்றவைகளிலே தனித்தனியாக இது போன்ற ஒரு வீடியோ கூட்டங்களை நடத்தினால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதையும் மாநில சங்கம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்கின்ற என்னுடைய ஆசையினை நான் வெளியிடுகின்றேன். முதலாவதாக தோழர் கேசவன் அவர்கள் இந்த யூபிஎஸ் திட்டத்தினுடைய முழு விவரங்களை பற்றி நமக்கு விளக்க இருக்கின்றார். அனைவரும் அதனை கண்டிப்பாக உன்னிப்பாக கவனித்து பயன்பெற வேண்டும். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த கூட்டம் என்பது கடந்த வாரம் மணி என்ன சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை ஆக்சுவலா டிசைட் பண்ணி போட்டு இருந்தோம். பட் அந்த நம்ம நாலேஜ் ஸ்பெக்ட்ரம் குரூப்ல போட்ட உடனே ஜாயின் பண்ணதான் இன்னைக்கு ஒரு 130 பேர் நார்த் இந்தியன்ஸே ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால சடனா நாங்கள் அந்த நேரத்தில் பிளான் பண்ணி அப்படியே இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணிட்டோம். மண்டே போடலாம்னு சொன்னாங்க. சார் மண்டே போட்டது கூட எனக்கு தெரியாது. நான் வாட்ஸ்அப்பே பார்க்கல. அப்புறம் மதியம் முரளி ஜிபிஓல ஃபோன் பண்ணி சொன்ன பிறகுதான் அதை பார்த்தோமே. கொஞ்சம் நம்முடைய தோழர்கள் இப்போ 2 நாள் சேர்ந்தாப்புல விடுமுறை வருவதனால கட்டாயம் ஊருக்கு எல்லாரும் போயிருப்பாங்க. எல்லாரும் குழந்தைங்களுக்கு லீவுன்றதுனால எல்லாரும் போயிருப்பாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இருந்தாலும் இது ஒரு குரூஷியல் ஜங்ஷன்றதுனால நம்ம இப்பத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணாதான் தலைவர் அவங்க சொன்ன மாதிரி 4 ரீஜன்லயுமே ஒரு கூகுள் மீட் மாதிரி போட்டீங்கன்னா
நம்ம இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணா அவங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் வரும். வர வர வந்து அன்னைக்கு வந்து நாங்க போர்சிபிளா முடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. 2 மணி நேரம் நடந்தது அந்த கூட்டம். அதனால வந்து நீங்க அனைவரும் வந்து இதை கவனிங்க. நமக்கு எந்த பாயிண்ட் நமக்கு எது தேவையோ அதை மட்டும் கொஞ்சம் நம்ம எலாபரேட்டா பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். முதல்ல இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்ங்கிறது தலைவர்கள் சொன்ன மாதிரி தான். பழைய கல் புதிய மொந்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தமிழ்ல கேள்விப்பட்டிருக்கீங்க. அதே தான் இது. ஏற்கனவே பிஎஃப்ஆர்டிஏ உடைய மேற்பார்வையில என்பிஎஸ்ன்னு ஒரு திட்டம் இயங்கி வருகிறது. அந்த என்பிஎஸ் திட்டத்தையே வந்து வேறு பேர்ல யூபிஎஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அப்ப என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதுக்கு கடந்த ஜனவரி மாதம் 24/1/2025 கெசட் நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்றாங்க. அதற்கு பிற்பாடு இதனுடைய ரெகுலேஷன் சம்பந்தமாக இது வந்து நடைமுறைக்கு வருவது 1/4/2025 உட்பட அனைத்து ரெகுலேஷன்ஸையும் உள்ளடக்கி விதிகளை வந்து 19/3/2025 கெசட் நோட்டிபிகேஷன்ல கவர்மெண்ட் வந்து டிக்ளேர் பண்றாங்க. அது பண்ணும்போது யாரெல்லாம் ஸ்லைடு தெரியுதுல்ல? யாரெல்லாம் இந்த திட்டத்துல ஜாயின் பண்ண தகுதியானவங்க அப்படின்னா, யாரெல்லாம் இப்போ என்பிஎஸ் திட்டத்துல இருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து 1/4/2004 பிறகு பணியில் சேர்ந்து இப்போ தற்சமயம் வரைக்கும் என்பிஎஸ் திட்டத்துல கவர் ஆயிருக்காங்களோ அவர்கள் அனைவருமே இந்த திட்டத்துல ஜாயின் பண்ணலாம். யாரெல்லாம் 1/4/2025 அதாவது நாளைக்கு பிற்பாடு பணியில் யார் யாரெல்லாம் வந்து வரப்போறாங்களோ அவங்கெல்லாம் ஜாயின் பண்ணலாம். யாரெல்லாம் 31/3/2025 முன்னாடி ரிட்டையர் ஆனவங்க ஆனா என்பிஎஸ்ல கவர் ஆயிடும், அதாவது 1/4/2024 பிறகு பணியில் வந்திருக்கணும். 31/3/2025 அதாவது இன்னைக்கு விடுமுறை சனிக்கிழமை ரிட்டையர் ஆயிருந்திருக்கணும் முந்தா நாள். அவங்க எல்லாருமே வந்து இந்த திட்டத்துல சேருவதற்கு தகுதி வாய்ந்தவர்கள். அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் வந்து என்பிஎஸ் திட்டத்துல கவர் ஆகி அவர்கள் தற்சமயம் வந்து ரிட்டையர் ஆகி என்பிஎஸ்ல வந்து அந்த ஆன்யூட்டி தொகையை வந்து முதலீடு செய்து பங்கு சந்தை வாயிலாக வந்து பென்ஷன் பெறுகிறார்களோ அவங்க இறந்துட்டு இருந்தாங்கன்னா அவர்களுடைய ஸ்பௌஸ், லீகலி வெட்டட் ஸ்பௌஸ், கணவனோ மனைவியோ வந்து இந்த திட்டத்துல இணைவதற்கு தகுதி வாய்ந்தவர்களா ஆகிறாங்க. இதற்கு வந்து ஆப்ஷன் ஃபார்ம் கொடுப்பது அப்படின்றது நாளையில இருந்து துவங்குது. 1/4/2025 இருந்து 3 மாதம், தட் மீன்ஸ் 30/6/2025 வரைக்கும் இந்த ஆப்ஷன் அப்படின்றத எக்ஸசைஸ் பண்ணலாம். நீங்க என்பிஎஸ்லேயே தொடர விரும்புறீங்களா அல்லது யூபிஎஸ் திட்டத்துக்கு மாற விரும்புறீங்களா அப்படிங்கிறத பென்ஷனருக்கும் அதே மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நாளை 1/4/2025 பிற்பாடு வரவங்களுக்கு மட்டும் இந்த 90 நாள் கிடையாது, 30 நாளுக்குள்ளேயே அவங்களுடைய ஆப்ஷனை கொடுத்துடணும். அதாவது என்பிஎஸ்ல இருக்க போறாங்களா இல்ல யூபிஎஸ்ல இணைய விரும்புறாங்களா அப்படின்ற ஆப்ஷனை புதிதாக ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும் 30 நாளுக்குள்ளேயே கொடுத்துடணும். பொதுவா சொல்ற மாதிரிதான் எல்லா திட்டத்திலையும் வந்து ஒன்ஸ் ஒரு ஆப்ஷன் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து திரும்ப வந்து இடையில வந்து மாற்ற முடியாது, கடைசி வரை இறுதி வரை நம்முடைய பணிக்காலம் முடியும் அப்படின்றத இதுலயும் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் வந்து நாங்க ஆப்ஷன் கொடுத்துட்டா தானே நீங்க வந்து இறுதின்னு சொல்றீங்க, நான் ஆப்ஷனே கொடுக்கல அப்படின்னு ஒருத்தர் வந்து நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆப்ஷன் கொடுக்காம விட்டுட்டாங்கன்னா அவங்க என்பிஎஸ்ல தொடர்வதற்கான தன்னுடைய சம்மதத்தை தெரிவிச்சுதான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒருத்தர் வந்து விருப்பப்பட்டு யூபிஎஸ்ல ஜாயின் பண்ணணும்னா கட்டாயம் ஆப்ஷன் கொடுக்கணும். ஒருத்தர் வந்து என்பிஎஸ்ல தொடர விரும்பணும்னு நினைச்சாருன்னா அவர் வந்து என்பிஎஸ்ல நான் தொடர்றேன்னு ஆப்ஷன் கொடுக்கலாம், இல்லை எந்த ஆப்ஷனும் கொடுக்காம விட்டுட்டாலும் அவர் என்பிஎஸ்ல தான் தொடர போறேன். ரைட். இந்த பொதுவா இந்த கசட் நோட்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து எங்கேயுமே பென்ஷன் அப்படின்ற வார்த்தையே கிடையாது. பென்ஷன் அப்படின்ற வார்த்தையே இடம்பெறவில்லை. அஷ்யூர்டு பே அவுட், இந்த பே அவுட் அப்படின்ற வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல எல்லாம் வந்து இப்போ ஒரு பிரைவேட் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அவர்கள் வந்து கட்டாயம் நிரந்தரமாக 25 வருஷம் 30 வருஷம் தரேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் அஷ்யூர்டு பே அவுட். இந்த மாதிரி வந்து பென்ஷன் அப்படின்ற வார்த்தையே அவங்க சொல்லணும். இந்த அஷ்யூர்டு பே அவுட்டை வந்து யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்கன்னா, யாரெல்லாம் வந்து குறைந்தபட்சம் 10 வருடம் பணியாற்றி, ஆனா குவாலிஃபையிங் சர்வீஸ், அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இடையில ஏதோ பிரச்சனைகள் ஏற்பட்டா அதை எப்படி இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குறைந்தபட்சம் நாம வந்து ஒரு
ஒரு அந்த இல்லஸ்ட்ரேஷன் ஒரு இது ஒரு அகடமிக் பர்பஸ்க்காக தெரிஞ்சுப்போம். 10 வருடங்கள் பணி முடித்திருந்தவர்கள் யார் வேணாலும் இந்த திட்டத்துல இணைய முடியும். சூப்பர் அனுவேஷன் இருந்தாலும் ஓகே. அல்லது வந்து இப்போ அரசாங்கத்தினுடைய இந்த 56Jவை வந்து கம்பல்சரி வந்து போஸ்ட் பண்ணி ரிட்டையர் பண்றாங்க இல்லையா? அதாவது வந்து ஃபிட்னஸ் அப்படின்றத காரணம் காட்டி ஒருத்தர் வந்து பணியில வந்து அவருடைய பணி காலத்துல அவருடைய பணித்திறன் குறைபாடு காரணமாக ஒருத்தர் வந்து கட்டாய ஓய்வுல அனுப்புறாங்க அரசாங்கம் அப்படின்னாலும் அவர்களுக்கு இந்த திட்டம் வந்து பொருந்தும். வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் தானாக முன் வந்து விருப்ப ஓய்வுல ஒருத்தர் போறாரு அப்படின்னா அவருக்கு 25 வருஷம் வந்து பணி முடிஞ்ச பிறகு மட்டும்தான் he can join in this scheme. ஆனா இதுல என்னன்னா இந்த விஆரை பொறுத்த வரைக்கும் 25 வருஷம் கழிச்சு அவர் கொடுத்துடலாம். ஆனா அவருக்கு அந்த அஷ்யூர்டு பே அவுட்ன்றது அவருடைய 60வது வயசுல தான் கமெண்ட்ஸ் ஆகும். அவர் 60 வருடம் முழுமையாக முடித்து எந்த தேதியில அவர் வந்து ரிட்டையர் ஆயிருப்பாரோ அந்த தேதியில தான் வந்து அவருக்கு கமெண்ட்ஸ் ஆகும். அடுத்தது இந்த அஷ்யூர்டு பே அவுட் வந்து சப்போஸ் வந்து ஒரு பனிஷ்மெண்ட்ல ரிமூவலோ டிஸ்மிஷலோ கொடுத்தா கிடையாது. அதே மாதிரி ஒருத்தர் வந்து பணியை வந்து துறந்துட்டு போயிட்டாருன்னா, தட் மீன்ஸ் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு போயிட்டாருன்னா அந்த மாதிரி கேஸ்லையும் இது கொடுப்பாங்க. ஸோ இது இவங்களுக்கு மட்டும்தான் இந்த யூபிஎஸ் திட்டம் என்பது நடைமுறையில வருது. யார எப்படி என்ரோல் பண்றது அப்படின்னா, நிச்சயமா வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நம்ம புதுசா ஒருத்தர் பணியில் அணுகுனா இப்ப நம்ம சசியன் எல்லாம் இணைஞ்சிருக்காங்க. இப்போ அக்கௌண்டன்ஸ் எல்லாருடைய இதுவும் வந்து ஜாயின் பண்ண உடனே வந்து இமீடியட்டா வந்து நம்ம வந்து ஃபார்ம்ஸை கொடுத்து நம்ம கலெக்ட் பண்ணுவோம். இவங்க வந்து என்பிஎஸ் திட்டத்திற்கான ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து வாங்கிடுவோம். அந்த டைம் ஆஃப் ஜாயினிங்கு உடனே நம்ம பிரான் கார்டு வாங்கி கொடுத்துருவாங்க. அதே மாதிரிதான் இதுலயும் ஏற்கனவே இருக்கவங்க மாறணும் யூபிஎஸ்க்கு அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்ம், புதுசா வரவங்க மாறணும், புதுசா வரவங்க யூபிஎஸ்ல ஜாயின் பண்ணணும் அதுக்கு ஒரு ஃபார்ம். அதே மாதிரி என்பிஎஸ் ரிட்டையர் ஆயிட்டு உயிரோடு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபார்ம், இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபார்ம். அந்த மாதிரி ஃபார்ம்ஸ் நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. இதுல என்ன ஒரு புது அம்சம் அப்படின்னா, ஒரு 2 நாள் முன்னாடி கூட ஒரு சர்க்குலர் வந்திருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த என்பிஎஸ் சிஆர்ஏ என்எஸ்டிஎல் அப்படின்ற அந்த வெப்சைட்ல போயிட்டு ஆன்லைன்ல கூட நம்ம வந்து ஃபார்ம்ஸை சப்மிட் பண்ணலாம். ஆன்லைன்ல நம்ம ஃபார்ம்ஸை கூட கொடுக்கலாம். பிசிக்கல் தான் ஃபார்ம்ஸ் அனுப்பணும்ன்ற அவசியம் இல்லை. ஆன்லைன்ல நீங்க ஃபார்ம்ஸ் அனுப்பிச்சீங்கன்னா அந்த ஃபார்ம் வந்து சிஆர்ஏ சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சிக்கு போகும். அவங்க வந்து கன்சர்ன் டிடிஓஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம நீங்க வந்து இப்போ சென்னை ஜிபிஓல இருந்து ஒருத்தர் வந்து ஆன்லைன்ல ஃபார்ம் அப்ளை பண்ணாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா சிஆர்ஏல இருந்து நேரடியா வந்து திரும்ப ஜிபிஓ போஸ்ட் மாஸ்டருக்கே வந்துடும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இதுல கொடுத்துருக்காங்க. அது ஆனா நாளைக்கு தான் ஓப்பன் ஆகும்னு போட்டிருக்காங்க அந்த சர்க்குலர்ல. 1ஆம் தேதி தான் இட் வில் பி அவைலபிள் ஆல் ஃபார்ம்ஸ். அதே மாதிரி வழக்கமா இருக்கிற மாதிரி பிசிக்கல் மோட்ல நம்ம ஃபார்ம்ஸை வாங்கி டவுன்லோட் பண்ணி நம்ம ஃபார்மை ஃபில் பண்ணி டிடிஓக்கு அனுப்பிச்சு அது வழியா அனுப்புறதும் நம்ம பண்ணணும். இது ஒரு இதுல வந்து ஆன்லைன் மோட்ல வந்து சப்மிட் பண்றது ஒரு புது ஆப்ஷன். இன்னொன்னு இந்த பிரான் வந்து பர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே என்பிஎஸ்ல இருக்கவங்களுக்கு ஒரு பேன் இருக்கும். இப்போ ஒருத்தர் என்பிஎஸ்ல இருக்கவர் வந்து யூபிஎஸ்ல நான் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர்களுக்கு புதிய பேன் தான் கொடுப்பாங்க. ஏற்கனவே என்பிஎஸ்ல கொடுத்த பேன் செல்லுபடி ஆகாது. புதிதாக யூபிஎஸ் திட்டத்தின் கீழே ஒரு பேன் வழங்கப்படாது. சப்போஸ் என்பிஎஸ்ல ரிட்டையர் ஆயிட்டவங்க வந்து யூபிஎஸ்க்கு மாறினாங்கன்னா அவங்களுக்கு புது பிரான்லாம் கிடையாது. ஏற்கனவே இருக்கிற என்பிஎஸ் திட்டத்துல வழங்கப்பட்ட பிரானியே யூபிஎஸ்ல டேக்ஸ் பண்ண போறோம். அதே மாதிரி இப்போ ஒருத்தர் வந்து இப்ப நம்ம என்பிஎஸ்ல இப்போ ஆஸ் ஆஃப் நவ் நான் சொல்றேன் ரூலிங், இப்போ ஒருத்தர் என்பிஎஸ் திட்டத்துல இருக்காருன்னா அவருக்கு ஒரு பிரான் இஷ்யூ பண்ணிட்டாருன்னா ஒரு சிட்டிசனுக்கு ஒரே ஒரு பிரான் தான் இஷ்யூ பண்ண முடியும். அவர் வந்து இந்த என்பிஎஸ் இருக்கு இல்லையா, நேஷனல் பென்ஷன் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லயோ இல்லை ஆன்லைன்லயோ போய் ஜாயின் பண்றாங்க இல்லையா, அதுல ஜாயின் பண்ண முடியாது என்பிஎஸ்ல இருக்கிறவங்க. சப்போஸ் ஒருத்தர் வந்து என்பிஎஸ்ல இருந்து யூபிஎஸ்ல சுவிட்ச் ஓவர் ஆயிட்டாருன்னா அவருக்கு இந்த ப்ராசஸ் பிரகாரம் புதிதாக பிரான் கார்டு வழங்கப்படும். அப்போ புதுசா பிரான் கார்டு அவருக்கு யூபிஎஸ்ல வந்த பிறகு அவர் ஒரு காமன் சிட்டிசனா வந்து என்பிஎஸ்ல போய் தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒரு அடிஷனல் ஃபீச்சர் இப்ப கொடுத்துருக்காங்க. இதற்கு முன்னாடி நம்ம என்பிஎஸ்ல வந்து இப்ப நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். அதனாலதான் என்பிஎஸ்ஸையும் யூபிஎஸ்சி சேர்த்து சொல்றேன். என்பிஎஸ்ல வந்து இப்போ ப்ரெசன்ட் சிஸ்டத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடு, ரொம்ப குழப்பம்லாம் கிடையாது. நம்ம எவ்வளவு பணம் போடுறோம்
அரசாங்கம் எவ்வளவு பணம் போடுது, நம்ம 10% பணம் போடுறோம், அரசாங்கம் 14% பணம் போடுது. இந்த தொகையை எடுத்து போய் நேரடியா பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்றாங்க. பங்கு சந்தையில இருந்து வருகின்ற அந்த ரிட்டர்ன்ஸை எடுத்து அதுல இருந்து 60% கையில கொடுத்துட்டு திரும்ப 40% 60 வயதிற்கு பிறகு ஓய்வூதிய திட்டங்களை அமல்படுத்தி அதுல இருந்து வர தொகையை ஓய்வூதியமா நமக்கு தராங்க. இதுதான் பிரசன்ட் என்பிஎஸ் சிஸ்டம். உங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சிடும். நாம 10%, அவங்க 14% கவர்மெண்ட். இதுல கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, இதுல வந்து இண்டிவிஜுவல் கார்பஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க, பூல் கார்பஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க, அப்புறம் பெஞ்ச்மார்க் கார்பஸ். ஸோ 3 விதமான கார்பஸ் திட்டம், 3 விதமா வந்து ஃபண்ட்ஸ் வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. இப்ப நம்ம என்பிஎஸ் திட்டத்துல நம்முடைய மொத்த தொகையுமே வந்து ஒரு இன்வெஸ்டரா வந்து உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க எந்த திட்டத்துல ஜாயின் பண்ண வைக்கலாம், எந்த திட்டத்துல வந்து முதலீடு பண்ணலாம், எவ்வளவு வந்து பங்கு சந்தையில வந்து ஈக்விட்டி, அதாவது ஷேர் மார்க்கெட்ல எவ்வளவு டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணலாம், அல்லது வந்து பங்கு சந்தை அல்லாத கடன் பத்திரங்களை எவ்வளவு பண்ணலாம், கவர்மெண்ட் செக்யூரிட்டி எவ்வளவு பண்ணலாம் அப்படின்ற அந்த உரிமை வந்து உங்களுக்கு இருக்கு. வேற இங்க வந்து அந்த உரிமை என்பது சற்று குறைக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா, இப்ப இந்த இண்டிவிஜுவல் கார்பஸ் மட்டும்தான் நீங்க ஹேண்டில் பண்ண முடியும். இந்த இண்டிவிஜுவல் கார்பஸ் அப்படிங்கிறது, சப்போஸ் ஒருத்தர் 50,000 ரூபாய் வந்து பேசிக் பே வச்சிருக்காருன்னா, அவருக்கு 5,000 ரூபாயும் பிளஸ் அவருக்கு ஒரு அதற்குரிய டிஏவையும் வந்து அவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. ஈக்குவலா கவர்மெண்ட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஈக்குவல்ன்ற சென்ஸ் 10%. ஸோ இந்த 20% மட்டும் தான் இண்டிவிஜுவல் கார்பஸ்ல இருக்கும். அப்போ ஏற்கனவே நமக்கு கொடுத்தது 10 + 14 24%. 24% எடுத்துன்னு போயிட்டு ஒரு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு 20% எடுத்து போய் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. நம்முடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தொகை என்பதே வந்து நம்முடைய முதலீட்டு தொகையே ரொம்ப குறையுது. இது வந்து இந்த திட்டத்தோட ஒரு இது. இந்த இண்டிவிஜுவல் கார்பஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த என்பிஎஸ் திட்டத்தை விட இந்த திட்டம் வந்து ஒரு டைம் சென்சிட்டிவ் திட்டம். எல்லாமே வந்து அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள மட்டும்தான் நடக்கணும். ஏன் அப்படின்றது உங்களுக்கு அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். இந்த திட்டத்துல அமௌண்ட் வந்து ரெக்கவரி பண்ண உடனே வந்து இம்மீடியட்டா வந்து நம்ம வந்து ட்ரஸ்டி பேங்க்கு அனுப்பிச்சு உடனே வந்து அந்தந்த மாதத்தினுடைய கடைசி வேலை நாளுக்கு முன்னாடியே அது போய் அங்க இன்வெஸ்ட் ஆயிடணும். ஸோ இதே மாதிரி அடுத்தது பூல் கார்பஸ். இந்த பூல் கார்பஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா, சாதாரணமா என்பிஎஸ் திட்டத்துல 14% கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் சர்வன் 10% போடுறாரு, அரசாங்கம் கூடுதலா 4% சேர்த்து 14% கொடுக்குது. வேற இங்க யூபிஎஸ்ல மொத்தத்துல வந்து 8.5% கூடுதலா தராங்க. ஆனா 10% மட்டும்தான் இண்டிவிஜுவல் கார்பஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. மீதி 8% இந்த பூல் கார்பஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அதே மாதிரி இந்த பூல் கார்பஸ்ல இருக்கிற இந்த ஒட்டுமொத்த இந்த 8% தொகையும் அரசாங்கம் மட்டும்தான் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு இண்டிவிஜுவலா இன்வெஸ்டரா வந்து நீங்க எந்த திட்டத்துல சேர்க்கணும், எந்த திட்டத்துல அதை முதலீடு பண்ணணும் அப்படின்ற உரிமை வந்து உங்களுக்கு கிடையாது. சரி, இந்த பூல் கார்பஸ்ல வேற ஏதாவது தொகையை வந்து சேர்ப்பாங்களா அப்படின்னா, ஃபியூச்சர்ல வருவலாம் அப்படின்ற மாதிரி அதுல சொல்லியிருக்காங்க. வேற ஏதாவது கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து சேர்க்கணும் அப்படின்னு அரசாங்கம் பிற்காலத்துல ஏதாவது சொன்னா அதை நம்ம இதுல பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு என்பிஎஸ் ரிட்டையர் இருக்காரு, அவர் இன்னும் வந்து என்பிஎஸ்ல பென்ஷன் வாங்கல அப்படின்னா அவருடைய இண்டிவிஜுவல் கார்பஸையும் இந்த யூபிஎஸ்க்கு பூல் கார்பஸ்க்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆனா வந்து ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு 10,000 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு எம்ஐஎஸ்ல போட்டா உங்களுக்கு எவ்வளவு வட்டி வரும், 9,000 ரூபாய் எடுத்துட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு வட்டி வரும், 10,000 ரூபாய் எடுத்துட்டு போய் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், 9,000 அந்த அந்த வித்தியாசம் வந்து இதுல இருக்கு. அதுதான் இது ரொம்ப முக்கியமான குரூஷியல் ரோல். அடுத்தது நான் முதல்லயே சொன்னேன், இந்த இண்டிவிஜுவல் கார்பஸ் தவிர உங்களுக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட்ல. என்னது எதுக்கு இத்தனை தடவை நான் இதை சொல்றேன்னா பின்னாடி உங்களுக்கு புரியும். இப்போ ஏற்கனவே என்பிஎஸ்ல இருக்க மாதிரி ஆட்டோ சாய்ஸ், ஆக்டிவ் சாய்ஸ்ன்னு இருக்கு. ஆனா நம்ம பெரும்பாலானவர்கள் வந்து நீங்க எல்லாரும் ஆட்டோ சாய்ஸ்ன்னு போட்டிருப்பீங்க. ஆட்டோ சாய்ஸ்ங்கிறது உங்களுடைய வயதை வச்சு அது ஒரு டேபிள் இருக்கு. 100க்கு 100ல உங்க வயசை கழிச்சுட்டு அந்த வயசுக்கு உரிய மாதிரி பர்சன்டேஜ்ல தான் ஈக்விட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கேயும் ஆட்டோ சாய்ஸ், ஆக்டிவ் சாய்ஸ் இருக்கு. அதே எங்க நான் எடுத்து கலெக்ட் பண்ண மொத்த பணத்தை எடுத்து எங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலை பொறுத்து, அதாவது வந்து
நீங்க எவ்வளவு அடிச்சா தாங்குவீங்க அப்படிங்கறத பொறுத்து நீங்க எந்த திட்டத்துல முதலீடு செய்யலாம் அப்படிங்கிறது இங்க சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் 100% ரிட்டர்ன்ஸ், 100% அதிலே இருக்குமே போடலாம். ரொம்ப சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த மாதிரி ஒவ்வொரு மெத்தடாலஜி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஏற்கனவே இருக்க மாதிரி தான் ஒரு நிதியாண்டுல ஒரு தடவை வந்து நீங்க வந்து எந்த ஃபண்டுன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அதாவது ஆட்டோ சாய்ஸா ஆக்டிவ் சாய்ஸாங்கிறது நீங்க வந்து 6 மாதத்திற்கு ஒரு முறை மாத்திக்கலாம். இதுல என்ன எதற்காக அப்படின்னா, இந்த பெஞ்ச் மார்க் இப்ப பூல் கார்பஸ் என்னன்னு பார்த்துட்டோம், இண்டிவிஜுவல் கார்பஸ் என்னன்னு பார்த்துட்டோம். பெஞ்ச் மார்க் கார்பஸ் அப்படின்னு ஒரு ஹைப்போதட்டிக்கலா ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இந்த பெஞ்ச் மார்க் கார்பஸ்ங்கிறது முழுக்க முழுக்க வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். அந்த கால்குலேட் பண்ண அந்த தொகைக்கும் இந்த இண்டிவிஜுவல் கார்பஸும் ஈக்குவலாக இருக்கும். ஒண்ணு இண்டிவிஜுவல் கார்பஸ் வந்து பெஞ்ச் மார்க் கார்பஸ், நம்ம வந்து பெஞ்ச் மார்க் கார்பஸ்ன்றது ஒரு பேப்பர்ல இருக்கிறது தான். அது அங்க வந்து பணம் ஒன்றும் இன்வால்வ் ஆகல. இண்டிவிஜுவல் கார்பஸ்லயும் பூல் கார்பஸ்லயும் மட்டும்தான் பணம் இருக்கு, பிசிக்கலா பணம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஆனா இந்த பெஞ்ச் மார்க் கார்பஸ்ன்றது ஒரு பேப்பர்ல இருக்க ஒரு கால்குலேஷன் ஷீட். அது அந்த கால்குலேஷன் ஷீட்ல ஒரு அமௌண்ட்டை டெரைவ் பண்றாங்க. அந்த அமௌண்ட்டும் நீங்க பிசிக்கலா பணமா ஒவ்வொரு மாதம் நீங்க சேர்த்துட்டு வந்திருக்க இண்டிவிஜுவல் கார்பஸ், இந்த ரெண்டு தொகையும் சரிசமமா இருக்கணும், அல்லது இண்டிவிஜுவல் கார்பஸ் அதிகமா இருக்கணும். அப்ப மட்டும்தான் இந்த அஷ்யூர்டு பே அவுட்ன்றதே ஒர்க் அவுட் ஆகும். அப்ப அரசாங்கம் சொல்லி இருக்கிற இந்த கட்டாயமா வந்து நமக்கு 10,000 ரூபாய் உண்டு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது கிடைக்கும். அதே மாதிரி 50% ஒருத்தர் ரிட்டையர் ஆகும்போது அவருடைய ரிட்டையர்மெண்ட்ல கடைசியா அவர் வாங்கின சம்பளத்துல 50% தொகையை வந்து பென்ஷனா தராங்க இல்லையா, அதான் அஷ்யூர்டு பே அவுட். இந்த அஷ்யூர்டு பே அவுட் கிடைக்கும். இந்த அஷ்யூர்ட் பே அவுட் கிடைக்கணும்னா குறைந்தபட்சம் 25 வருஷம் சர்வீஸ் முடிஞ்சிருக்கிறது மட்டும் போதாது. இண்டிவிஜுவல் கார்பஸும் பெஞ்ச் மார்க் கார்பஸும் ஒன்னா இருக்கு. இந்த பெஞ்ச் மார்க் கார்பஸ் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சப்போஸ் வந்து குறைவா வந்துச்சுன்னா, எப்படி குறைவா வருவதற்கு என்ன சார் வாய்ப்பு இருக்கு, நான் தான் ஈக்குவலா படம் போடுறேன் அப்படின்னா அப்படி இல்லை. நீங்க வந்து என்பிஎஸ்ல வந்து வித்ராயிலும் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க என்பிஎஸ்ல வந்து வித்ராயில் எடுக்கலாம் இல்லையா, 3 வித்ராயில் எடுக்கலாம் நம்முடைய கரண்ட் இதுல. அது ஏற்கனவே ஒருத்தர் என்பிஎஸ் திட்டத்துல இருந்து நீங்க வித்ராயில் 2 தடவை எடுத்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா அது உங்களுடைய இந்த பெஞ்ச் மார்க் கார்பஸை பாதிக்கும். அதே மாதிரி இந்த யூபிஎஸ்ல ஃபைனல் வித்ராயல் அப்படின்னு ஒரு புது ஆப்ஷன் இருக்கு. இந்த ஃபைனல் வித்ராயல் எடுக்கும்போது இந்த ஃபைனல் வித்ராயல் எடுக்கிற தொகை சில நேரங்களில பெஞ்ச் மார்க் கார்பஸை பாதிக்கும், சாரி இண்டிவிஜுவல் கார்பஸை பாதிக்கும். அது பெஞ்ச் மார்க் கார்பஸோட சரிநிகர் சமானமா இருக்கிறத தடை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கேர்ஃபுல்லா தான் இந்த ஃபைனல் வித்ராயல் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நேரத்துல ஷார்ட் ஃபால் ஆகி போச்சுன்னா, இண்டிவிஜுவல் கார்பஸ் வந்து பெஞ்ச் மார்க் கார்பஸோட குறைவாக இருக்கிற பட்சத்தில் எவ்வளவு ரூபாய் குறையுதோ அவ்வளவு ரூபாயை வந்து நாம பிசிக்கலா வந்து பேக்கெட்ல இருந்து எடுத்து நம்முடைய இண்டிவிஜுவல் கார்பஸ்ல போட்டு எடுத்தையும் மேட்ச் பண்ணி தான் இந்த அஷ்யூர்டு பே அவுட்டை வாங்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப குரூஷியலான பாயிண்ட். சரி, எனக்கு இந்த பெஞ்ச் மார்க் கார்பஸ்னா என்னன்னே தெரியாது அப்படின்னா நீங்க அதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. பிப்ரவரி 2025 வரைக்கும் உரிய பெஞ்ச் மார்க் கார்பஸா அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இனிமே ஒவ்வொரு மாதமும் ஒரு இண்டிவிஜுவலுக்கு எவ்வளவு பெஞ்ச் மார்க் கார்பஸ் வரும் அப்படிங்கிறத அடுத்த மாசம் நம்ம ஜாயின் பண்ண பிறகு யூபிஎஸ் திட்டத்துல இணைஞ்ச பிறகு ஒவ்வொரு மாதமும் நமக்கு மெசேஜா வரும்னு சொல்லியிருக்காங்க, மெயிலும் வரும்னு போட்டிருக்காங்க. ஆனா வந்து ஃபைனல் பெஞ்ச் மார்க் கார்பஸ் அப்படிங்கிறது அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்ல தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இதுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்பிஎஸ்க்கு யூபிஎஸ்க்கும். என்பிஎஸ்ல வந்து ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிளிஃபைடு ப்ராசஸ். இதுல பெஞ்ச் மார்க் கார்பஸும் கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கு. இந்த பெஞ்ச் மார்க் கார்பஸ் எப்படி அப்படின்னா, இந்த பெஞ்ச் மார்க் கார்பஸ் வந்து கால்குலேட் பண்றதுன்றது நான் அதை படிச்சு பார்த்தேன். ஆக்சுவலா டு பி ஃபிராங்க் வித் யூ, அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. அது ஏதோ ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டோ இல்ல சிஎஃப்ஏ படிக்கிறவங்க தான் புரிஞ்சிக்க முடியும் போல் இருக்கு. அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா அதுல முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த தேதியில அதை வந்து நம்ம ரொம்ப மண்டையை போட்டு உழட்டிக்க வரதில்லை. ஏன்னா வந்து அவங்களே கால்குலேட் பண்ணி உங்களுக்கு சொல்லிட போறேன்னு சொல்லிட்டாங்க உங்களுடைய பெஞ்ச் மார்க் கார்பஸ் எவ்வளோன்னு. ஒரு மாதமும் நீங்க யூபிஎஸ் திட்டத்துல இணைச்சிட்டீங்கன்னா உங்க இண்டிவிஜுவல் கார்பஸ் எவ்வளோ, உங்களுடைய பெஞ்ச் மார்க் கார்பஸ் எவ்வளோன்ற விவரங்கள் வந்து எஸ்எம்எஸ்லயும் இமெயிலையும் வரும். சரி, இப்போ இந்த பெஞ்ச் மார்க் கார்பஸை எப்படி கால்குலேட் பண்றாங்க நம்ம தெரிஞ்சாதானே நாம அந்த டைரக்ஷனுக்கே போகாம அதை விட்டு தூரம் இருக்க முடியும். ஸோ எந்த ஒவ்வொரு மாதமும் சரியான தேதி கவர்மெண்ட் சொல்லியிருக்க அந்த கடைசி ஒர்க்கிங் டேக்குள்ள போய் பணத்தை வந்து அங்க கட்டிடணும். அதே மாதிரி டிஃபால்ட் பேட்டர்ன் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க.
அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன்ல நீங்களா இண்டிவிஜுவலா பண்றீங்க இல்லையா, இது இண்டிவிஜுவல் பேட்டர்ன். டிஃபால்ட் பேட்டர்ன்றது கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த திட்டத்துல இப்படி இன்வெஸ்ட் பண்ணா இவ்வளவு ரூபாய் வரும். அதை உள்ளடக்கியது. நீங்க மாதம் சரியான தேதியில அந்த பணம் வருதான்றத உள்ளடக்கியது. அதே மாதிரி இடையில எந்த வித்ராயிலும் நீங்க எடுக்காம இருக்கணும். அதே மாதிரி என்பிஎஸ் திட்டத்துல எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல, நீங்க வேணும்னா கூடுதலா கூட நீங்க டயர் 1 திட்டத்துல நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம். வாலண்டரியா நீங்க வந்து இந்த 10% இல்லாம கூடுதலா நீங்க ஒரு 50 ஒரு திடீர்னு 1,00,000 நீங்க உங்க என்பிஎஸ் திட்டத்துல சேர்க்கணும் அப்படின்னு யூ கேன் கோ அண்ட் டைரக்ட்லி கிவ் செக் டு போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அதை உங்களுடைய என்பிஎஸ் பிளான் அக்கௌண்ட்ல ஆட் பண்ணிப்பாங்க. சம்பளத்துல பிடிக்கிறது இல்லாம நீங்க கூடுதலா வாலண்டரியாவும் கட்டலாம். இந்த மாதிரி வாலண்டியரா கட்டுறதெல்லாம் நாம வந்து இதுல இருந்து நாம இதுல இருந்து கழிச்சுக்கணும். ஸோ வந்து எந்த தேதியில கரெக்டான நேரத்துல சேர்ந்தா எதிராளி எதுவும் எடுக்காம இருக்கா, கூடுதலா நீங்க பணம் கட்டலையா, அதே மாதிரி டிஃபால்ட் பேட்டர்ன்ல கட்டியிருந்தா எவ்வளவு ரூபாய் வரும் அப்படிங்கறதெல்லாம் வச்சுதான் இந்த பெஞ்ச் மார்க் கார்பஸ்ன்றத டிசைட் பண்றாங்க. நமக்கு எல்லாமே வந்து இந்த யூனிட்ஸ் என்ஏவி அப்படின்ற வார்த்தை தான் ஃபுல்லா இருக்கும். என்ஏவினா நெட் அசெட் வேல்யூ, எவ்வளவு வந்து அன்னைக்கு டேட்ல அந்த பர்டிகுலர் ஸ்கீமோட வேல்யூ எவ்வளோ அப்படின்றது. ஒரு ஒரு கிலோ அரிசி விலை 100 ரூபான்ற மாதிரி ஒரு யூனிட்டோட விலை எவ்வளவு ரூபாய் அப்படிங்கறத நம்ம அதுல ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அதை வச்சுதான் இந்த பெஞ்ச் மார்க் கார்பஸ் டிசைட் பண்றாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த சூப்பர் ஆனுவேஷனோ அல்லது ரிட்டையர்மெண்ட் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பெஞ்ச் மார்க் கார்பஸ்ல இருக்கிற எவ்வளோ பெஞ்ச் மார்க் கார்பஸ்ல எவ்வளவு தொகை இருக்கணுமோ அவ்வளவு தொகையை எடுத்துட்டு வந்து பூல் கார்பஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அது வந்து அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் தான். அதாவது வந்து அப்பதான் வந்து நீங்க கம்மியா இருக்கா அதிகமா இருக்கான்றதெல்லாம் பார்க்க வேண்டியது. சப்போஸ் அதிகமா இருந்ததுன்னா என்ன அப்படின்னா, அதிகமா இருந்தா அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட், சப்போஸ் இண்டிவிஜுவல் கார்பஸ் வந்து பெஞ்ச் மார்க் கார்பஸை விட கூடுதலா இருக்கு, 25 லட்சம் தான் வந்து பெஞ்ச் மார்க் கார்பஸ் இருக்கணும், உங்களுக்கு 27 லட்சம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல கூடுதலா இருக்கிற இந்த 50 லட்சத்தை எடுத்து பென்ஷனா கொடுத்துடுறாங்க அரசாங்கம். மீதி கூடுதலா நீங்க 2 லட்சம் இண்டிவிஜுவல் கார்பஸ் வச்சிருக்கீங்க இல்லையா, இதை வந்து உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் சமயத்துல திருப்பி கொடுத்துடுறாங்க. சரி, இதுல என்ன வந்து சாதகமான அம்சம் அப்படின்னா, அதுதான் வந்து நம்ம முதலே பார்த்தோம். 10 வருஷம் ஒருத்தர் பணி முடித்திருந்தாலே அவர் வந்து பென்ஷன் பெறுவதற்கு தகுதியானவரா ஆகிடுறாரு. ஆனா விஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் அது ஒரு டிராபேக் தான். இன்னைக்கு ரிட்டையர் ஆகுறாரு, நாளைக்கு விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவருக்கு வந்து உடனே வந்து அவருக்கு பென்ஷன் ஸ்டார்ட் ஆகாது. அவர் 60, அதாவது இப்படி எடுத்துங்க, ஒருத்தர் 51 வயசுல வந்து விஆர்எஸ் ஒருத்தர் கொடுத்துடுறாரு அப்படின்னா விஆர்எஸ் வாங்கிப்பாங்க, பென்ஷனை கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனா 60வது வயசுல இருந்து தான் அவருக்கு பென்ஷன் கமெண்ட்ஸ் ஆகும். இந்த இடைப்பட்ட 9 வருஷமா அவர் சும்மா தான் உட்காந்துருவாங்க. இது ஒரு பெரிய டிராபேக்கா இதுல இருக்கு. அடுத்தது வந்து பொதுவா வந்து நம்ம குவாலிஃபையிங் சர்வீஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்களோ அந்த விதிகளின் அடிப்படையில தான் இதுக்கும் குவாலிஃபையிங் சர்வீஸ் கால்குலேட் பண்றாங்க. குவாலிஃபையிங் சர்வீஸ்ல வந்து தகுதிகான் பருவம் அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க இல்லையா, அந்த தகுதிகான் பருவம் எப்படி வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே என்ன இலாக்காவில் விதிமுறைகள் இருக்கோ அந்த விதிமுறைகள் இதற்கும் பொருந்தும். சரி, இப்போ வந்து முக்கியமானது வந்து நம்ம வந்து லாஸ் ஆஃப் பேல ஒருத்தர் போறாங்கன்னா டெஃபினட்டா வந்து மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுத்துட்டு தான் போகணும் அப்படிங்கறத நம்ம இன்சிஸ்ட் பண்ணணும். டிவிஷன் செக்ரட்டரியா நம்ம இதை இன்சிஸ்ட் பண்ணணும். ஏன்னா வந்து லாஸ் ஆஃப் பே வித் எம்சின்றத போது மட்டும்தான், இஓஎல் ஆன் மெடிக்கல் கிரவுண்ட்ஸ் மட்டும்தான் will be calculated for qualifying service. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி லாஸ் ஆஃப் பே வித்தவுட் மெடிக்கல் சர்டிபிகேட்ஸ் அப்படின்னா அது வந்து will not be calculated for qualifying service. இதெல்லாம் வந்து நாம நம்முடைய மெம்பர்ஸ்க்கு வந்து இப்போ இந்த மாதிரி லீவ் எடுக்கிறாங்கன்னா கட்டாயம் அவங்களுக்கு இதை ஞாபகப்படுத்தணும், நீங்க லீவ் கொடுக்கும்போது இதை கொடுங்க அப்படின்னு. மற்றபடி வந்து சஸ்பென்ஷனுக்கு என்ன, ஒரு ஃபாரின் சர்வீஸ் போனா என்னெல்லாம் ஏற்கனவே இருக்கிற ரூல்ஸ் தான், அதெல்லாம் ஒன்று. இது வந்து ஒரு புது பாயிண்ட், லம்சம் பெனிஃபிட். இப்போ யூபிஎஸ்ல இருந்தா எனக்கு என்ன சார் பெனிஃபிட் கிடைக்கும்? பொதுவா வந்து நீங்க எனக்கு 60% கிடைக்கும் என்பிஎஸ்ல நான் ரிட்டையர் ஆனா, யூபிஎஸ்ல என்ன கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் கேட்குறீங்க. அந்த யூபிஎஸ்ல நீங்க இருந்து ரிட்டையர் ஆனீங்கன்னா இது ஒரு கூடுதல் பெனிஃபிட் கிடைக்குது. என்ன அப்படின்னா ஒரு லம்சம் பெனிஃபிட். என்ன லம்சம் பெனிஃபிட்னா 1/10 ஒரு மாதத்துக்கு நீங்க ரிட்டையர் ஆகிற மாதத்துல உங்களுடைய சம்பளத்துல 10ல் 1 பங்கு எடுத்துக்கிட்டு
அதாவது வந்து டிஏவும் உண்டு அதுக்கு. இப்போ நீங்க ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னா இப்போ நீங்க 50%ன்னு வச்சுக்கோங்க. சும்மா தோராயத்துக்கு கணக்குக்கு சொல்றேன். ஒரு 50%ன்னா அப்போ 30,000 ரூபாய் வருது. அப்போ 30,000 ரூபாயில 10ல ஒரு பங்குன்னா 3,000 ரூபாய் கணக்குல எடுத்துப்பாங்க. இந்த 3,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு நீங்க எவ்வளவு குவாலிஃபையிங் சர்வீஸோ அவ்வளோ குவாலிஃபையிங் சர்வீஸ்க்கும் இந்த லம்சம் பெனிஃபிட் அப்படின்றது தராங்க. ஆனா நீங்க அஷ்யூர்டு பே அவுட் ஸ்லைடு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அஷ்யூர்டு பே அவுட் ஸ்லைடு நான் முதலே காமிச்சேன். அதுல வந்து குறைந்தபட்சம் 10 வருஷம் இருந்தாலே உங்களுக்கு அஷ்யூர்டு பென்ஷன் உண்டு. அதிகபட்சம் 25 வருஷம் தான் கணக்குல எடுத்துக்கிறாங்க. நீங்க 40 வருஷம் உங்களுக்கு சர்வீஸ் இருக்குன்னாலும் அவங்க எடுத்துக்க போறது 300 தான். அதாவது குவாலிஃபைங் சர்வீஸ் ஆஃப் இயர்லி எடுத்துக்கிறாங்க. ஸோ 300 தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. இது கொஞ்சம் ஒரு டிராபேக் தான். இப்போ அதிக சர்வீஸ் இருந்தாலும் ஒரே அமௌண்ட், அதாவது அந்த குவாலிஃபைங் சர்வீஸ்ங்கிறது 25 வருஷம் தான் எடுத்துக்கிறாங்க. இதுல இந்த லம்சம் பெனிஃபிட்ல அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு 40 வருஷம் சர்வீஸ் இருக்குன்னா 40 வருஷத்துக்கு உரிய அந்த லென்த் மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு ஃபுல்லா வந்து 40 வருஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 80 ஆஃப் இயர்லி மந்த் வரும். 80 6 மாசம் வரும். அதான் 40 வருஷம். ஸோ 80 இன்ட்டு இந்த 3,000 ரூபாய் பெருக்குன்னா 2,40,000 ரூபாய் கிடைக்கும். இது வந்து ஒரு லம்சம் பெனிஃபிட். இது வந்து கூடுதலா இந்த அஷ்யூர்டு பே அவுட்டுக்கு மேல எக்ஸ்ட்ராவா கிடைக்குது. இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா வந்து முதல்ல வந்து இந்த கெசட் நோட்டிபிகேஷன் ஆகஸ்ட் மாதம் வரும்போது இந்த மாதிரி விவரங்கள்லாம் வந்து முழுமையா வரல. இப்பதான் அதுல வந்திருக்கு. அது அடுத்தது என்ன வகையான, அதை நான் தான் முதலே சொல்லிட்டேன், பென்ஷன்ற வார்த்தை கிடையாது. என்னென்ன வகையான பே அவுட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, முதலே சொன்ன மாதிரி இந்த அஷ்யூர்டு பே அவுட்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. இந்த அஷ்யூர்டு பே அவுட்டை தான் நாம பென்ஷன் அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சுக்கணும் நம்ம ஞாபகத்துக்கு. இல்ல நாம இப்ப இருக்க பென்ஷனுக்கு ஈக்குவலண்டா தான் இந்த அஷ்யூர்டு பே அவுட் தொகையை எடுத்துக்கணும். அது எவ்வளவு தராங்க அப்படின்னா 50% ஆஃப் த பேசிக் பே. நீங்க ரிட்டையர் ஆகும்போது சப்போஸ் ஒருத்தர் வந்து 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா இன்னைக்கு ரிட்டையர் ஆகுறாருன்னா அவருக்கு 20,000 ரூபாய் எடுத்துப்போம். பிளஸ் 50% வச்சுப்போம் டிஏ. அப்போ ஒரு 10,000 ரூபாய், 30,000 ரூபாய் வரும். இந்த 30,000 ரூபாய கால்குலேட் பண்றாங்க. இந்த 30,000 ரூபாயில பாதி எடுத்துக்கிறாங்க. எவ்வளவு சொல்றேன்? ஓகே, கரெக்ட். இந்த 30,000 பாதி எடுத்துக்கிறாங்க. ரெண்டாவது வந்து இந்த குவாலிஃபையிங் சர்வீஸ்ங்கிறது 300க்கு மேல போகக்கூடாது. தட் மீன்ஸ் ரொம்ப முக்கியமானது அதுதான். 25 வருஷம், ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். அதனால 300 மாசமா தான் எடுத்துக்கணும். அதுக்கு மேல நீங்க எவ்வளவு சர்வீஸ் பண்ணாலும் நாங்க அதை எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. குறைந்தபட்சம் 10 வருஷத்துக்கு சர்வீஸ் நீங்க இருந்தா மட்டும்தான் யூபிஎஸ் திட்டத்திலேயே இணையவும் முடியும். ஒருத்தர் வந்து இன்னைக்கு எம்டிஎஸ்ஆ வராங்க, சர்வீஸே வந்து அவருக்கு 8 வருஷத்துல ரிட்டையர் ஆயிடுறாங்கன்னா அவரால் வந்து இந்த திட்டத்தை பத்தி யோசிச்சே பார்க்க முடியாது. அவருக்கு என்பிஎஸ்ல மட்டும்தான் இருக்கணும். அதனாலதான் 2 திட்டத்தையும் சைமல்டேனியஸா கொண்டு போறாங்க. ரைட். இது வந்து நமக்கு வந்து நார்மலா பென்ஷனுக்கு வந்து ஓபிஎஸ்ல லாஸ்ட் 10 months ஆவரேஜ் எடுக்கிறாங்க. இதுல லாஸ்ட் 12 months ஆவரேஜ் எடுக்கிறாங்க. இது ஒரு ட்ராபேக். லாஸ்ட் 12 months எடுக்கும்போது நமக்கு டெஃபினட்டா குறையும். லாஸ்ட் 10 months எடுக்கிறாங்க நமக்கு இப்போ பிரசன்ட் ஓபிஎஸ். இது வந்து அஷ்யூர்டு பே அவுட், மினிமம் கேரண்டி பே அவுட். இப்போ வந்து நம்ம எல்லாரையுமே வந்து யூபிஎஸ் திட்டத்தை பத்தி கொஞ்சம் யோசிக்க வைக்கிற ஒரு திட்டம், ஒரு விஷயம் அப்படின்னா இதுதான் என்ன கேட்டா. ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து கால்குலேட் பண்றாங்க. ஒரு அஷ்யூர்டு பே அவுட்டை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து அது ஒரு 8,500 ரூபாய் வருதுன்னு வச்சுங்க, எல்லாம் ஃபைனலா பென்ஷன் அப்படின்னாலும் உங்களுக்கு 10,000 ரூபாய் தரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதான் அதுக்கு அர்த்தம். ஆனா அது குறைந்தபட்சம் நீங்க 10 வருஷம் சர்வீஸ் பண்ணிடுங்க. ஸோ இது ரொம்ப அட்ராக்டிவான போர்ஷன் யூபிஎஸ்ல. இதுதான், எவ்வளவு சர்வீஸ் இருந்தாலும் 10 வருஷத்துக்கு மேல உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் பென்ஷன் ஒர்க் அவுட் ஆகி வந்தாலும் குறைந்தபட்சம் 10,000 ரூபான்றது உங்களுக்கு உண்டு. 9,000 ரூபாய் வந்தாலும் 10,000 ரூபாய் தான், 7,000 ரூபாய் வந்தாலும் 10,000 ரூபாய் தான், 5,000 ரூபாய் வந்தாலும் 10,000 ரூபாய் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இது கொஞ்சம் இந்த ப்ரொமோட்டிவ்ஸ் ஜிடிஎஸ்ல இருந்து வந்து போஸ்ட் பண்ணாயி எம்பிஎஸ் இது பிஏவாயி ரிட்டையர் ஆகுறாங்க. இந்த போஸ்ட் பண்ணா ரிட்டையர் ஆகுறாங்க. ஒரு 20 வருஷம் தான் சர்வீஸ் பண்றாங்க, லெஸ் தென் 20 years தான் பண்றாங்க, இல்ல 11 years 12 years தான் சர்வீஸ் பண்றாங்கன்னா அவங்கலாம் ரொம்ப ரொம்ப கண்ணை மூடினவங்க யூபிஎஸ் தான் ஆஃப் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரொபோர்ஷனேட் பே அவுட். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தர் 10 வருஷம் சர்வீஸ் இருக்கணும், 25 வருஷம் சர்வீஸ், அதாவது 10 வருஷம் கம்பல்சரி சர்வீஸ் இருந்துட்டாலே ஒரு யூபிஎஸ் எலிஜிபிள். மேக்சிமம் எவ்வளவு மாசம் எடுத்துக்கணும்னா 25 × 12 300 மாசம் கணக்குல எடுத்துக்கணும். 300 மாசம் இருந்தாதான் ஃபுல் அஷ்யூர்டு பே அவுட்.
இப்போ 300 மாசம் இல்லாம 350 மாசம் இருந்தாலும் 300 எடுத்துக்கணும். ஆனா இதே 300 மாசம் இல்லாம 200 மாசம் தான், 240 மாசம் தான் ஒருத்தர் சர்வீஸ் பண்றாருன்னா அப்போ அவருக்கு இந்த ஃபுல் பே அவுட் கிடைக்காது. ஃபுல் பே அவுட்டை கால்குலேட் பண்ணி இந்த 240 மாசத்துக்கு எவ்வளவு வரும்ன்ற மாதிரி பார்த்துட்டு ப்ரொபோர்ஷனேட்டா குறைச்சிடுவாங்க. விகிதாச்சார அடிப்படையில குறைவான பென்ஷன் தான் கிடைக்கும். தட் இஸ் ப்ரொபோர்ஷனேட் பே அவுட். அஷ்யூர்டு பே அவுட் ஒன்று இருக்கு, மினிமம் கேரண்டீடு, அப்புறம் ப்ரொபோர்ஷனேட் பே அவுட், அடுத்தது அட்மிசிபிள் பே அவுட். இந்த அட்மிசிபிள் பே அவுட் அப்படிங்கிறது வரும்போது என்ன அட்மிசிபிள் பே அவுட், எது அஷ்யூர்டுக்கும் அட்மிசிபிளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ என்பிஎஸ்ல வந்து உங்களுக்கு 60% வந்து உங்களுக்கு கம்பல்சரி கார்பஸ் வந்து உங்களுக்கு கையில கொடுக்குறாங்க இல்லையா, நீங்க ரிட்டையர் ஆகும்போது அந்த 60% கார்பஸ் அப்படிங்கிறது உங்க கையில ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துறாங்க. நீங்க வந்து 40% ரிமைனிங் அமௌண்ட்டை தான் எடுத்துட்டு போயிட்டு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இங்க எப்படின்னா இந்த டோட்டல் கார்பஸ் வச்சுக்கிட்டு இந்த கார்பஸ்ல ஒரு 60% வரைக்கும் நீங்க வேணும்னா வித்ராயலா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இப்போ நீங்க ஒரு டெபாசிட் பண்றீங்க, பேலன்ஸ் வச்சிருக்கீங்க. வித்ராயல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது என்ன ஆகும், ஃபியூச்சர்ல உங்களுடைய சேமிப்புல வந்து பேலன்ஸ் குறையும், அதுக்கு ஏற்ற மாதிரி வட்டியும் குறைஞ்சிடும். இங்கேயும் அதே மாதிரிதான். வித்ராயல் அப்படின்ற வார்த்தை வர்றதுனால 60% நீங்க எடுத்த உடனே இது உங்களுடைய அஷ்யூர்டு பே அவுட்டை நிச்சயமா பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அது அஷ்யூர்டு பே அவுட்டை பாதிச்சுதுன்னா உங்களுக்கு அஷ்யூர்டு பென்ஷன் வந்து நீங்க ஒரு 30 வருஷம் சர்வீஸ் பண்ணி அஷ்யூர்டா வந்து உங்களுக்கு ஒரு 30,000 ரூபாய் பென்ஷன் வரா மாதிரி இருந்து அது இந்த ஃபைனல் வித்ராயல் 60% நீங்க எடுத்ததுனால ரிட்டையர்மெண்ட் அப்பதான் ஆனாங்க. ரிட்டையர்மெண்ட் அப்போ எடுத்துக்கலாம். அதனாலதான் அதுக்கு பேரு ஃபைனல் வித்ராயல். அப்போ என்ன பண்ணும், 30,000 25,000 ரூபாய் பென்ஷன் உங்களுக்கு அஷ்யூர்டு கிடைக்க வேண்டிய இடத்துல 20,000 கூட கிடைக்கலாம், 17,000 கிடைக்கலாம். அதெல்லாம் அந்த இல்லஸ்ட்ரேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியல் பாயிண்ட். ஃபைனல் வித்ராயல்ங்கிறது எல்லாருக்கும் வந்து ஆந்தி கோவால நம்ம எடுத்துக்க முடியாது. நாம வந்து யாருக்கெல்லாம் இண்டிவிஜுவல் கார்பஸ் அதிகமா இருக்கோ அவங்கெல்லாம் வந்து எப்படி இண்டிவிஜுவல் கார்பஸ் வாங்கிட்டு போறாங்களோ அதே மாதிரி எல்லாருக்கும் வந்து அது பொருந்தாது. ஃபைனல் வித்ராயல்ங்கிறது யாருக்கு பொருந்துமோ அவங்க மட்டும்தான் இதை ஆட் பண்ணணும். அப்படி நீங்க அட்மிசிபிள் பே அவுட் வந்து கால்குலேட் பண்ணும்போது இந்த ஃபார்முலா பாருங்க. இந்த ஃபார்முலால நம்ம அஷ்யூர்டு பே அவுட் கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் 1 மைனஸ் FW இருக்கு இல்லையா, அதுதான் 1 மைனஸ் ஃபைனல் வித்ராயல். அப்போ டோட்டல் அமௌண்ட் 1 எடுத்துக்கிறாங்க, நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் எடுக்கிறீங்களோ அதை கழிக்கிறாங்க. அப்போ இங்க மல்டிபிளிகேஷன் ஃபேக்டர்ல அதை கொண்டு வரும்போதே நமக்கு தெரிஞ்சு போச்சு கட்டாயமா வந்து இது வந்து நம்மளுடைய அஷ்யூர்டு பே அவுட்டை பாதிக்கும். இட் வில் டெஃபினெட்லி அஃபெக்ட். அப்போ மேக்சிமம் 60% வரைக்கும் எடுத்துக்கலாம். அதாவது வந்து இப்போ நாளைக்கு வந்து நீங்க எனக்கு ரிட்டர்ன் ஆகும்போது 60% என்பிஎஸ்ல கொடுத்தான், இங்க கொடுக்கல அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது இல்ல. அதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு காம்பனன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஃபைனல் வித்ராயல். எல்லாருக்கும் இது பொருந்தாது. யாருக்கு அதிகமான கார்பஸ் சேர்ந்திருக்கு, யாருக்கு அதிக சர்வீஸ் இருக்கோ அவங்க ஒரு வித்ராயல் ஒரு 10% 20% எடுத்தா கூட அது ரொம்ப பாதிக்காது. இதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. நிச்சயமா அஷ்யூர்டு பே அவுட் ஃபைனல் வித்ராயல் வில் அஃபெக்ட் தி அஷ்யூர்டு பே அவுட்ன்ற வார்த்தையை இங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபேமிலி பே அவுட். ஃபேமிலி பே அவுட் அப்படின்னா என்னன்னா ஒரு ஃபேமிலி பென்ஷன், அவ்வளவுதான், சிம்பிள். நம்ம தான் பென்ஷன்ற வார்த்தையை யூஸ் பண்ணல. ஃபேமிலி பே அவுட்ன்றது ஃபேமிலி பென்ஷன் தான். இப்போ வந்து அன்னைக்கு ஒரு நார்த் இந்தியன் ஒருத்தர் வந்து ஒரு டவுட் கேட்டார். உண்மையிலே செம டவுட் அது. அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து அது போய் பார்த்தோம். ஏன்னா இந்த ஃபேமிலி பே அவுட் அப்படிங்கிற வார்த்தை எல்லாமே ரிட்டையரிய பத்தி தான் சொல்லியிருக்கு. சரிங்களா? யாரெல்லாம் வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்களோ, யூபிஎஸ்ல ஜாயின் பண்ணாலும் சரி, என்பிஎஸ்ல ஜாயின் பண்ணாலும் சரி, அவர் வந்து ரிட்டையர் ஆன பிறகு இறந்துட்டதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம என்பிஎஸ்ல வந்து ஒருத்தர் சர்வீஸ்ல இருக்கும் போதே இறந்துட்டாலே நமக்கு ஈக்குவலன்ட்டு நம்ம இப்ப என்ன ப்ரெசென்டா ஃபேமிலி பென்ஷன் எலிஜிபிளோ ஓல்டு பென்ஷன் அதுவே எலிஜிபிள். அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இதுல மிஸ் ஆயிருக்கு. அது ஃபியூச்சர்ல டெஃபினட்டா வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. அதனால இப்ப இந்த ஃபேமிலி பென்ஷன் அப்படிங்கிறது ஒரு பென்ஷனர் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கும் போது இறந்துட்டாருன்னா அவர் கடைசியா வாங்கின தொகையிலிருந்து 60% வந்து ஃபேமிலி பென்ஷனா கிடைக்கும். அவருக்கு வந்து அவருடைய லீகலி ஒரு ஸ்பௌஸ்க்கு தான்
கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதே மாதிரி என்பிஎஸ்ல ரிட்டையர் ஆயிட்டு ஒருத்தர் வந்து யூபிஎஸ்க்கு மாறணும்னு நினைச்சு ஆப்ஷன் கொடுத்துறாரு, இடையில இறந்து போறாரு, இல்ல யூபிஎஸ்ல ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த கெசட் நோட்டிபிகேஷன் வந்து நாளைக்கு தான் இம்ப்ளிமெண்ட் ஆகுது, இடையிலே இறந்து போறாங்க அப்படின்னாலும் அவர்களுக்கு இந்த ஃபேமிலி பேவுட் எலிஜிபிள். சரி. இந்த இந்த தொகையை எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, இப்போ 60% ஆஃப் தி அட்மிசிபிள் பே அவுட் பேயபிள் டு த சப்ஸ்கிரைபர், 60% ஆஃப் தி ஆனுவிட்டி அமௌண்ட். இது வந்து இந்த இதை எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஒரு டேபிள் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை இந்த கெசட்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூவை நாங்கள் ஒவ்வொரு மாதமும் அப்டேட் பண்ண போறோன்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம ஒரு கூடுதலா வேற என்ன தொகை கொடுக்க போறாங்க அப்படின்னா, ஒரு மந்த்லி டாப் அப் அமௌண்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதெல்லாம் எங்க வரும் அப்படின்னா ரிட்டையரிஸுக்கு தான் பொருந்தும். இதெல்லாம் நம்ம சர்வீஸ்ல இருக்கவங்களுக்கு இல்லை. நான் அதை ஸ்லைட்ல சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து யூபிஎஸ்ல ரொம்ப முக்கியமானது இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். நம்ம எப்படி வந்து நம்முடைய விலைவாசி உயர்வு, இந்த பணவீக்க விகிதத்தை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்றோம்னா நமக்கு பஞ்சப்படி உயர்வு வருது. அதே மாதிரி ஓல்டு பென்ஷன் இருக்கு. அதே மாதிரி இதுலையும் டியர்னஸ் ரிலீஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. பார்ஷியல் வித்ராயல் ஆஸ் இன் த கேஸ் ஆஃப் என்பிஎஸ், இதுலயும் பார்ஷியல் வித்ராயல் அப்படிங்கிறது இருக்கு. மூணு தடவை எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஏற்கனவே என்பிஎஸ்ல எடுத்திருந்தா அந்த வித்ராயலையும் கணக்குல எடுத்துப்பாங்க. மொத்தம் 3ல அந்த ஏற்கனவே எடுத்ததை கழிச்சுடுவாங்க. ஏற்கனவே எப்படி இருக்கும் என்பிஎஸ்ல அதே மாதிரிதான் உங்களுடைய தொகை நீங்க வித்ராயல் கேட்கிற தேதியில 25% எக்ஸீட் ஆக முடியாது. எல்லா கேஸ்க்கும் ஸ்ட்ரைட்டாவே வித்ராயல் ஃபார்ம் SB7 கொடுத்து வாங்குற மாதிரி இல்லை. ஏற்கனவே வித்ராயல் வாங்கினவங்களுக்கு தெரியும். மெடிக்கலுக்குன்னா மெடிக்கலுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும். எல்லாத்துக்குமே ஒரு ப்ரூஃபை கொடுத்து அதை வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம என்பிஎஸ் சைட்ல அப்லோட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் இந்த வித்ராயல் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் யூபிஎஸ்லையும் பார்ஷியல் வித்ராயல் கொடுக்குறாங்க. ரைட். இது வந்து பேமெண்ட் வந்து கொடுப்பதற்கு என்னென்ன ஃபார்ம்ஸ், எப்படி வந்து நம்ம என்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஃபார்ம்ஸ் இருந்ததோ அதே மாதிரி என்னென்ன பேமெண்ட் வாங்க போறோமோ அந்த பேமெண்ட்டுக்குரிய ஃபார்ம் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ், நான் இந்த ஸ்லைடை ப்ரிப்பேர் பண்ணது வந்து அக்கௌண்ட்ஸ் பிரான்ச்ல இருக்கவங்க ஒரு ஏபிஎம்க்கோ அல்லது வந்து டிவிஷன் ஆஃபீஸ்ல வேலை செய்யற அக்கௌண்ட் வந்துட்டு யார் பார்த்தாலும் இந்த ஒரே ஸ்லைட்ல எல்லாம் புரியணும் இதாக கொடுத்துருக்கோம். அஸ் அ சப்ஸ்கிரைபரா நீங்க நம்ம வந்து ஒரு பென்ஷனரா நம்ம எதை செலக்ட் பண்ணோன்றதான் நம்மளுடைய குறிக்கோளா இருக்கும். சரியா? ஃபார்ம்ஸை விட அது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பேமெண்ட் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்றாங்க ரிட்டையர்மெண்ட் சமயத்துல. சரிங்களா? ஏற்கனவே சொன்னதுதான். இண்டிவிஜுவல் கார்பஸ் வந்து பெஞ்ச்மார்க் கார்பஸ் விட அதிகமா இருந்ததுன்னா அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டை உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. ரைட். அதே மாதிரி ஒரு எம்ப்ளாயி வந்து ரிட்டையர் ஆயிடுறாரு ஆன் ஆர் பிஃபோர் 31/3, இண்டிவிஜுவல் கார்பஸ்ல இருந்து பூல் கார்பஸ்க்கு வந்து ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த திட்டம் நாளைக்கு தான் நடைமுறைக்கே வருது, 1 நாள் தான். இருந்தாலும் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நாங்கள் பூல் கார்பஸ்ல தான் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, இண்டிவிஜுவல் கார்பஸோட பெஞ்ச்மார்க் கார்பஸ்க்கு இண்டிவிஜுவல் கார்பஸ் அதிகமாகவும் பெஞ்ச்மார்க் கார்பஸ் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு பணம் கிடைக்கும். பெஞ்ச்மார்க் கார்பஸ் அதிகமாகவும் இண்டிவிஜுவல் கார்பஸ் கம்மியாக இருந்தால் நீங்க பணம் கட்டுற மாதிரி இருக்கும். இதை மறந்துடுவாங்க. யூபிஎஸ் பே அவுட் ஆர்டர் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பென்ஷன் பேமெண்ட் பிபிஓ மாதிரி தான். என்னென்ன எவ்வளவு பென்ஷனு, யாரெல்லாம் வந்து லீகலி வெட்டட் ஸ்பௌஸ் அப்படின்ற விவரங்கள், குவாலிஃபைங் சர்வீஸ், இதுல வந்து பென்ஷன் வந்து பேங்க்ல தான் கொடுக்க போறோம். அதனால பேங்க் அக்கௌண்ட் பத்தின விவரங்கள் எல்லாமே இருக்கும். சரிங்களா? இது வந்து ஜஸ்ட் வந்து பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் மாதிரி தான். இது வந்து யார் இதுல பண்ண போறாங்கன்னா, இப்ப நீங்க என்பிஎஸ்ல வந்து எப்படி பண்றாங்கன்னா அதே மாதிரி ஒரு என்பிஎஸ் ட்ரஸ்ட்டுக்கு தான் போகுது. அந்த ட்ரஸ்ட்ல இருந்து தான் பணம் வந்து நம்முடைய இவங்களுக்கு வருது, சப்ஸ்கிரைபருக்கு வருது. இந்த என்பிஎஸ் ட்ரஸ்டோட வேலை என்ன அப்படின்னா, இந்த பே அவுட் யூபிஎஸ் பே அவுட் ஆர்டர் வர வர பணத்தை வந்து ஒவ்வொரு மாசமும் கரெக்டா கொடுக்கணும். அதே மாதிரி டிஏ எப்பெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகுதோ அப்பெல்லாம் உடனே வந்து அவங்களுக்கு டிஆரை கொடுக்கணும். சரிங்களா? இது வந்து ரிட்டையர்டு அஃபிஷியலுக்கு மட்டும்தான். இப்ப யாரெல்லாம் வந்து ஏற்கனவே ரிட்டையர் ஆயிட்டாங்க, என்பிஎஸ்ல இருக்காங்க, இப்போ அவங்க யூபிஎஸ்ல வந்து ஆப்ஷன் கொடுக்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு யூபிஎஸ் பே அவுட் உண்டு. எவ்வளவு யூபிஎஸ் பே அவுட் அப்படின்னா அதுக்கு தனி செப்பரேட் ஃபார்முலா. இது டோட்டலி டிஃபரெண்ட் ஃப்ரம் தி சர்வீஸ் எம்ப்ளாயீஸ். சர்வீஸ்ல இருக்கிற எம்ப்ளாயீஸுக்கும் இதுக்கும் டோட்டலி வேற. இதுல வந்து அந்த ரிட்டையர்மெண்ட்
ஆன்யூட்டி ரிட்டையர்மெண்ட் ரேட் ஏஆர்ஆர்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றாங்க. இதை வச்சுதான் இந்த கால்குலேஷன் போன போகும். கூடுதலா எங்களுக்கு எந்த தொகை கிடைக்கும்னா, அவர் யூபிஎஸ் சப்ஸ்கிரைபரா இருந்தா அவருக்கு என்ன கிடைக்கும், லம்சம் அமௌண்ட் கிடைக்கும். மந்த்லி டாப் அப் அமௌண்ட் அப்படின்னா என்னன்னா, சப்போஸ் நீங்க வாங்குற என்பிஎஸ் பென்ஷன் குறைவாகும், யூபிஎஸ் பென்ஷன் அதிகமாக இருந்தா இதற்கு இடைப்பட்ட தொகையை மந்த்லி டாப் அப்பா தராங்க. அதே மாதிரி நீங்க யூபிஎஸ்ல இருந்து ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஏ கிடைச்சிருக்கும். ஆனா நீங்க என்பிஎஸ்ல ரிட்டையர் ஆகி போயிட்டீங்க இப்போ 31/3. அதனால அந்த பீரியடுக்கு நாங்க உங்களுக்கு டிஏவும் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சப்போஸ் இந்த இந்த தொகையெல்லாம் வந்து எப்படி தர போறாங்க அப்படின்னா, அவங்க எந்த தேதியில ரிட்டையர் ஆனாலும் அதே தேதியில வந்து கால்குலேட் பண்ணி லம்சமா கொடுக்க போறாங்க. ஒரு பிபிஎஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் பிபிஎஃப் இப்ப 7.1%. அதை தனி வட்டி ஆக்கி அந்த தனி வட்டி போட்டு மொத்தமா கொடுக்க போறாங்க. ரைட். இது வந்து ஆப்ஷன் ஃபார்ம் வந்து அவங்க குறிப்பிட்ட தேதியில கொடுத்தா மட்டும்தான். ஆப்ஷன் ஃபார்ம் குறிப்பிட்ட தேதியில கொடுக்காம இருந்தா அவங்க யூபிஎஸ்ல கவர் பண்ணிப்பாங்க. ஆனா இந்த இந்த இன்ட்ரெஸ்ட் பிபிஎஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டு உங்களுக்கு அரியர்ஸா கொடுக்குற தொகை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட். இதுவும் ஒரு ரிட்டையர்ட் அஃபிஷியலுக்கு தான். இந்த மாதிரி மந்த்லி டாப் அப் எப்படி கால்குலேட் பண்றது, இந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஆன்விட்டி அமௌண்ட் அப்படிங்கறதெல்லாம் வந்து அப் டு பிப்ரவரி வரைக்கும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இனிமே ஒவ்வொரு மாதமும் இந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஆன்யூட்டி அமௌண்ட் அப்படிங்கிறதுலாம் தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சா நம்ம இந்த ஃபார்முலால சிம்பிளா இந்த ஃபார்முலால அவங்க நம்ம என்னென்ன ஃபேக்டர்ஸும் நம்ம சப்ளை பண்ணோம்னா ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணா நமக்கு ஃபைனல் வேல்யூ கிடைக்கும். சரியா? இது வந்து ரிட்டையர்ட் அஃபிஷியல்ஸுக்கு. இதுவும் வந்து ரொம்பலாம் நம்ம வந்து மனசுல போட்டு இதெல்லாம் யோசிக்கலாம். நமக்கு தேவையானது நமக்கு எது பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு. ஆனா இதுல என்ன முக்கியமானது, ரிட்டையர்ட் அஃபிஷியலுக்கு இந்த இண்டிவிஜுவல் கார்பஸ்க்கும் பெஞ்ச் மார்க் கார்பஸ்க்கும் டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து எதுவும் ப்ராப்ளம் இல்லை, அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ இனிமே வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் வந்து ரிட்டையர் ஆகிறவங்களுடைய லிஸ்ட் எடுத்து சிஆர்ஏக்கு அனுப்பிச்சு, இதெல்லாம் இப்ப ஏற்கனவே நடக்கிறது தான். இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுதான் நமக்கு ரொம்ப குரூஷியல் பாயிண்ட்ஸ். என்ன யூபிஎஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா, யூபிஎஸ்ன்றது ஒரு ஃபண்ட் பேஸ்ட் பென்ஷன் சிஸ்டம். இது முழுக்க முழுக்க எதை நம்பி இருக்கு அப்படின்னா, பங்கு தடையின்றி உங்களுடைய கான்ட்ரிபியூஷனோ கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷனோ குறிப்பிட்ட தேதியில வந்து குறிப்பிட்ட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன்ல கட்டாயம் இன்வெஸ்ட் ஆயிருக்கும். இதை பொறுத்து தான் அஷ்யூர்டு பே அவுட்டே வருது. ஏன் அப்படின்னா, இதை பொறுத்து தான் பெஞ்ச் மார்க் கார்பஸ் டிசைட் பண்றாங்க. இண்டிவிஜுவல் கார்பஸும் பெஞ்ச் மார்க் கார்பஸ் டிஃபரன்ஸ் வந்து பொறுத்து தான் உங்களுடைய அஷ்யூர்டு பே அவுட்டே இருக்கு. இதெல்லாம் ஒரு காமன் மேனால ஒரு லே மேனால நம்மளால புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். ஆனா இதுதான் என்பிஎஸ்க்கு இருக்கிற ரொம்ப வித்தியாசம். என்பிஎஸ்ல ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு நீங்க எவ்வளவு யூனிட்ஸ் எவ்வளவு வேல்யூன்னு உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வருது, அவ்வளவுதான் உங்க கைக்கு வரப்போகுது. இதுல அப்படி இல்லை. அதை பார்த்தாலும் மூணாவதா ஒரு வேல்யூ, அந்த வேல்யூக்கு எவ்வளோ. அப்போ நம்ம கரெக்டான தேதியில ரெக்கவரி பண்ணி கரெக்டான தேதியில கிரெடிட் பண்ணோம். எல்லாமே வந்து ஆன்லைன் போர்ட்டல்ல சிஆர்ஏ என்எஸ்டிஎல் போர்ட்டல்ல வந்து அந்தந்த டிடிஓஸே வந்து பண்ற மாதிரி, பிஏஓ ஆஃபீஸ் டிடிஓ ஆஃபீஸ்க்குமே லாகின் கொடுத்து பண்ற மாதிரி ரொம்ப வந்து ஒரு டைம் சென்சிட்டிவான விஷயம். அப்புறம் வந்து இப்ப யாராவது ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன்ல இருந்தாங்கன்னா, நம்ம ரிட்டையர் ஆகும்போது டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்து அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நம்ம ரூல் 9 அப்படின்னு பழைய சிசி பென்ஷன் ரூல் 72 சொல்றாங்க. ரூல் 9 அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதோ ப்ரொவிஷன் பென்ஷன் கொடுத்து நம்ம அந்த கேஸை வந்து இது பண்ணுவாங்க. இப்ப எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த திட்டத்துல சொல்லலை. நெக்ஸ்ட், இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் என்பிஎஸ் அண்ட் யூபிஎஸ். என்பிஎஸ்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 14% எம்ப்ளாயரோட கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன். ஆனா இங்க வந்து 10% தான். பூல் கார்பஸ் அப்படின்னு ஒரு கான்செப்டே கிடையாது. யூபிஎஸ்ல இந்த 8% எக்ஸ்ட்ரா அரசாங்கம் போடுற தொகையை வந்து பூல் கார்பஸா மெயின்டைன் பண்றாங்க. 60% கார்பஸ் வந்து நீங்க அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்ல எடுத்துக்கலாம். ஆனா இதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. டிஃபர்டு ஆன்யூட்டி பேமெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. டிஃபர்டு ஆன்யூட்டினா நீங்க 60% கையில உடனே வாங்கிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. 6% 10 வருஷம் கூட வாங்கிக்கலாம். இல்ல 10% 6 வருஷம் வாங்கிக்கலாம். இல்லைன்னா 10 வருஷம் கழிச்சு மொத்தமா 70வது வயசுக்கு கூட உங்களுடைய 60% காசை வாங்கிக்கலாம். இதுதான் வந்து டிஃபர்டு ஆன்யூட்டி.
இந்த 60% கார்பஸ்ங்கிறது ரிட்டையர்மெண்ட் சமயத்துல கிடைக்கும். இங்க வந்து ஒரு ஃபைனல் வித்ராயல்ன்றது கம்பல்ஷன் கிடையாது, ஆப்ஷனல் தான். வேணும்னா எடுத்துக்கலாம். எப்போ வேணும்னா எடுத்துப்பீங்கன்னா, இது எப்போ உங்களுடைய அஷ்யூர்டு பே அவுட்டை பாதிக்கலையோ அப்பதான் நம்ம ஆட் பண்ணணும். அதே மாதிரி இன்ஃபிளேஷன் இண்டெக்ஸ் கிடையாது இதுல, என்பிஎஸ்ல. இங்க வந்து டிஎன்எஸ் ரிலீஃப் பஞ்சப்படி தரதுனால உண்மையிலேயே நல்ல ஸ்கீம். 2 விஷயத்துல மினிமம் கேரண்டியும் இந்த டிஏவும் இதுல வந்து பிளஸ் பாயிண்ட்ஸ். பழைய என்பிஎஸ் திட்டத்துல வந்து டாக்ஸ் எஃபிஷியன்ட் 80 ஒரு ஆப்ஷன் கவரேஜ் இருக்கு. கூடுதலா நீங்க 50,000 வந்து 80 1B அப்படின்னு ஒரு கூடுதல் 50,000 கணக்குல எடுத்துப்பாங்க. இங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது. இது வரைக்கும் டாக்ஸேஷன் என்ன பெனிஃபிட்ங்கிறது இது வரைக்கும் வரல. அப்புறம் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ங்கிறது முழுக்க முழுக்க எம்ப்ளாயியோடைய ஆப்ஷன் தான். ஆனா இங்க வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவல் பர்பஸ்ல மட்டும்தான் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, திரும்ப திரும்ப இந்த பாயிண்ட, ரொம்ப கம்மியான தொகையை மட்டும் நீங்க மேனேஜ் பண்ணும்போது அது கம்மியான ஈல்டு தான் தரும். 100% மார்க்கெட் ரிலேட்டட் தான். அதனால அஷ்யூர்டு பே அவுட்லாம் கிடையாது. இங்கேயும் 100% மார்க்கெட்ல தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. பட் கவர்மெண்டோட ஒரு பேக்கப், அதுதான் ரொம்ப முக்கியமானது. லம்சம் பெனிஃபிட்ஸ் தான் கிடையாது. என்பிஎஸ்ல 60% மட்டும் தான் வாங்குவீங்க. இங்க 1/10 ஆஃப் த பேசிக் பேவை ஒரு லம்சமா வாங்குறீங்க. எந்த விதத்துல யூபிஎஸ் வந்து என்பிஎஸ் விட பெஸ்ட் அப்படின்னா, நிச்சயமா அந்த 50% என்ஷூர்டு வித் மினிமம் கேரண்டி பென்ஷன் ஆஃப் ₹10,000. அந்த மினிமம் கேரண்டி 10,000ங்கிறது உண்மையிலே ஒரு பெனிஃபிட் தான். இன்ஃபிளேஷன் இண்டெக்ஸேஷன், தட் இஸ் டிஎன்எஸ் ரிலீஃப் கொடுக்குறாங்க. லம்சம் பெனிஃபிட்டும் கொடுக்குறாங்க. நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கு, சார் கிராஜுவிட்டி உண்டா? நிச்சயமா உண்டு. சர்வீஸ் கிராஜுவிட்டி, ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி உண்டு. அடுத்தது யூபிஎஸ்ல வந்து, ஆனா அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கவர்மெண்டோட பேக்கப் இருக்கிறதுனால நீங்க ஃபிளக்சுவேஷன்ஸை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. என்பிஎஸ்ல உங்களை டைரக்டா அஃபெக்ட் பண்ணும். இப்போ வந்து ஒண்ணு வேணா, கடந்த வருடம் வந்து ஆகஸ்ட் 2024 உங்களுடைய பேலன்ஸ் ஷீட், உங்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஷீட் வருது இல்லையா, ஃபேக்ட் ஷீட், ஒவ்வொருத்தருக்கும் மெயில, அதை எடுத்து பாருங்க. ஆகஸ்ட் 2024 எடுத்து பாருங்க. இப்ப பிப்ரவரி 2025 எடுத்து பாருங்க. இது பிப்ரவரியில எடுத்தது ஆகஸ்டோட குறைவா இருக்கும். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து டவுன் ஆயிருக்கு, ஷேர் மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி ஃபிளக்சுவேஷன் வந்து பேக்கப் பண்ணிக்கிறாங்க. யூபிஎஸ்ல கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லிடுச்சு, நீங்க எவ்வளவு குறைஞ்சாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க, நான் இந்த அஷ்யூர்டு பென்ஷனை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி பே அவுட் வந்து 60% வந்து டிசீஸ்டு பென்ஷன் எதுக்கு தராங்க, தட் டு வித் டிஎன்எஸ் ரிலீஃபும். சரியா? அது ஒண்ணு. என்ன வந்து எல்லாமே அட்வான்டேஜா அப்படின்னு கேட்டா இல்லை, நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. என்ன டிஸ்அட்வான்டேஜஸ்னா, நீங்க 60% ஃபைனல் வித்ராயல்ங்கிறது இண்டிவிஜுவலை பொறுத்து மாறுபடும். எல்லாருக்கும் 60% எலிஜிபிள்லாம் கிடையாது. ஆப்ஷனல் அந்த 60% ஃபைனல் வித்ராயல்ங்கிறது உங்களுடைய அஷ்யூர்டு பே அவுட்டை பாதிக்கல அப்படின்னா தான் நீங்க போய் எடுக்க போறீங்க, இல்லைன்னா கம்முன்னு தான் இருக்கணும். ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். அப்புறம் வந்து எதுவுமே, எந்த ஒரு கால்குலேஷனுமே, இந்த பெஞ்ச் மார்க் கார்பஸ் ஆகட்டும், அப்புறம் வந்து இந்த ரிட்டையர்ட் அஃபிஷியல்ஸுக்கு கால்குலேட் பண்ற அந்த ஆனுவலிட்டி ரேட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு காம்ப்ளெக்சிட்டி மேட்ச், ரொம்ப சிக்கலா இருக்கு. இந்த நீங்க வேணா அப்புறம் கூட கெசட் நோட்டிபிகேஷன் எடுத்து பாருங்க, இந்த கால்குலேஷன் ரொம்ப டஃபா இருக்கு. அடுத்தது எல்லாமே வந்து இந்த இண்டிவிஜுவல் கார்பஸ்ல வர ரிட்டர்ன்ஸை வச்சுதான் உங்களுக்கு எல்லாமே இருக்கு. அப்ப நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா ஒவ்வொருத்தரையும் 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து நீங்க உங்களுடைய இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன்ஸை மாற்றி எதுல லாபம் வருமோ அதுல மாத்திக்கிட்டு வரும். அடுத்தது சிஸ்டமேட்டிக் கான்ட்ரிபியூஷன் இருக்கு பாருங்க. அதாவது கரெக்டா மாத இறுதி நாள்ல போய் அவங்க சிஆர்ஏ உடைய அக்கௌண்ட்ல ஏறணும். அப்புறம் வந்து வித்ராயல் அப்படின்றத கனவுல கூட நம்ம நினைச்சு பார்க்க கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ். அதே மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனும் வந்து ரொம்ப வந்து அட்ராக்டிவா இல்லை என்பிஎஸோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை கம்பேர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், ஏன்னா என்பிஎஸ்ல வந்து உங்களுக்கு 75% வரைக்கும் ஈக்விட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். 75% ஈக்விட்டிஸ்ல பண்ணும்போது உங்களுக்கு அதுக்குரிய ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு டிராபேக்ஸ் தான். As of now, it's a drawback.
அட்மிசிபிள் பே அவுட் அப்படின்னா இப்போ நீங்க அட்மிசிபிள் பே அவுட் வந்து அஷ்யூர்டு பே அவுட்டை பத்தி நான் சொல்ல, அட்மிசிபிள் பே அவுட். ஒருத்தருக்கு அஷ்யூர்டு பே அவுட் 22,500 ரூபான்னு இதுல கால்குலேட் பண்ணிட்டாங்க. அவருக்கு எந்தெந்த இடங்கள்ல அவருடைய அந்த அஷ்யூர்டுன்றது குறைஞ்சி அட்மிசிபிள் குறையும் அப்படிங்கிறது இங்க இல்லஸ்ட்ரேஷன்ல சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வந்து எந்த விதமான வித்ராயல் தொகையை எடுக்கல அப்படின்னா அவருக்கு என்ன அஷ்யூர்டோ அதுதான் அட்மிசிபிள். இதே செகண்ட் கேஸ்ல அவர் 60% ஃபைனல் வித்ராயல் எடுத்துட்டாரு அப்படின்னா அங்க பாருங்க 22,500 ரூபாங்கிறது டபுக்குன்னு 9,000 இறங்கிடுச்சு. மூணாவது கேஸ்ல 40% எடுத்தீங்கன்னா 13,500 ரூபாய். நாலாவது கேஸ்ல 20% ஃபைனல் வித்ராயல் எடுத்தீங்கன்னா 18,000 ரூபாய். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஃபைனல் வித்ராயல் எடுக்கிறதுனாதான் அஷ்யூர்டு பே அவுட்ன்றது அஷ்யூர்டு பே அவுட்டா வருங்கிறது. ஸோ அதுதான், அதனாலதான் இதை டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்ற காலத்துல போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் என்பிஎஸ் அல்லது யூபிஎஸ், நான் யாரு எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, யூபிஎஸ் வந்து ஒரு லாங், நான் ஏற்கனவே சொன்னேன் என்பிஎஸ்ல 75% வந்து ஈக்விட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஈக்விட்டின்றது டைரக்ட் ஈக்விட்டிங்கிறது டைரக்டா பங்கு சந்தையில பங்குகள்லயே முதலீடு செய்கிறது. இப்ப இருக்க பிரசன்ட் சிஸ்டம் என்னன்னா என்பிஎஸ்ல 75% ஆஃப் த ஈக்விட்டின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த 75% இந்தியாவில் இருக்கிற டாப் 100 கம்பெனிஸ்ல, டாப் 100 முதல் 100 கம்பெனில நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அது 75%. நீங்க ஒரு 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அந்த 75% எவ்வளவோ, அந்த ரூபாய் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா 7,500 ரூபாய் எடுத்துட்டு போய் நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே அந்த 100 கம்பெனில எடுத்து போய் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இங்க அப்படி இல்லை, 50% தான் மேக்சிமம் பண்ண முடியும். இது பெரும்பாலும் கடன் பங்கு சார்ந்த திட்டங்கள்ல தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு டெட் ஃபண்ட், ஒரு கடன் திட்டமாக தான் நம்ம பார்க்க முடியும். அப்போ ஆப்வியஸ்லி வட்டிங்கிறது குறையும். பொதுவாக வந்து பங்கு சந்தையில வந்து ஈக்விட்டி சார்ந்த திட்டங்கள்ல அதிக நாள் போடும்போது தான் அதிக வட்டி கிடைக்கும். கடன் சார்ந்த பத்திரங்கள், அரசு பத்திரங்கள்ல போடும்போது ஒரு 8% 10% தான் ரிட்டர்ன்ஸ் வரும் இப்ப இருக்க பிரசன்ட் ட்ரெண்ட்ல. ஸோ இப்போ வந்து அதே மாதிரி என்பிஎஸ்ல நீங்க ரிட்டையர் ஆகிட்டு 60% கையில வாங்கிக்கிறீங்க, 40% எடுத்துன்னு போயிட்டு இன்வெஸ்டும் பண்ணிட்டீங்க. சப்போஸ் 40%க்கு வந்து உங்களுக்கு அஷ்யூர்டு பென்ஷன் வந்துட்டே இருக்கு அப்படின்னா சில திட்டங்கள் இருக்கு. எப்படின்னா, உங்களுக்கு பிறகு இந்த 40% தொகையை, பென்ஷன் தொகையை உங்க மனைவியும் பெறலாம். மூணாவதா உங்க நாமினிக்கு நீங்க எவ்வளவு ரூபாய் 40% வந்துன்றது ஒரு 10 லட்சம் ரூபாய் நீங்க எடுத்து போய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா அந்த 10 லட்சம் ரூபாய்க்குரிய பென்ஷன் தொகையை நீங்க வாங்கலாம். இந்த இறப்புக்கு பிறகு உங்க மனைவி வாங்கலாம். அப்புறம் இந்த 10 லட்சம் தொகையை வந்து உங்களுடைய வாரிசு வந்து அந்த 10 லட்சம் தொகையை வாங்கிக்க முடியும். அப்படி ஒரு ஸ்கீம் இருக்கு. நீங்க எந்த ஸ்கீமை செலக்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து தான். சப்போஸ் வந்து உங்களோடவே இந்த திட்டம் முடிகிற மாதிரியும் நீங்க செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு பிற்பாடு உங்க மனைவியோட மட்டுமே இந்த பென்ஷன் திட்டம் முடிகிற மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்கு. ஸோ மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த 40% தொகையை வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பென்ஷனும் கிடைச்சி அதுக்கு பிற்பாடு நீங்க பர்ச்சேஸ் பண்ண தொகையும் அங்க கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. வேற யூபிஎஸ் தான் அந்த மாதிரி எந்த திட்டமும் கிடையாது. விஆர்எஸ் கொடுத்தீங்கன்னா, என்பிஎஸ்ல இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா விஆர்எஸ் நாளையில அடுத்த மாசமே பென்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். அதாவது 80% தொகையை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, 20% உங்க கையில கொடுப்பாங்க. நீங்க வேணாம்னு சொன்னா 100% கூட இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு உடனே பென்ஷன் கமென்ஸ் ஆயிடும். ஆனா அந்த மாதிரி யூபிஎஸ்ல இல்ல. யூனிஃபைடு பென்ஷன்ல 60 வயசுக்கு அப்புறம் தான் பென்ஷனே ஸ்டார்ட் ஆகுறது ஒரு ட்ராபேக். அடுத்தது, ஒருத்தர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்காரு, சுவிட்ச் ஓவர் ஆகுறாருன்னு வச்சுக்கோங்க, வேற ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா, இப்போதைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் என்பிஎஸ் மட்டும்தான் இருக்கிறதுனால நம்ம என்பிஎஸ் திட்டத்துல தொடர்ந்தாதான் அந்த மாதிரி. இப்போ நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன், ஜாப் வந்து ஐ எம் அவைட்டிங் ஃபார் மை ஃபியூச்சர் எம்ப்ளாய்மெண்ட் இன் எனி ஒன் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை, அப்போ தே கேன் கோ ஃபார் என்பிஎஸ். அடுத்தது, யூபிஎஸ் பொறுத்த வரைக்கும் டிஃபர்டு ஆன்யூட்டின்னு ஒண்ணு கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன், என்பிஎஸ்ல நீங்க 60 வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும் எப்ப வேணாலும் உங்களுடைய அந்த 60% தொகையை வாங்கிக்கலாம். ஆனா யூபிஎஸ்ல அப்படி கிடையாது, கம்பல்சரி க்ளோஸ் தான் பண்ண முடியும். இது ஒரு டிராபேக். இன்னொன்று ரொம்ப முக்கியமானது வந்து, எப்பவுமே வந்து நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் விளம்பரம், ஷேர் மார்க்கெட் விளம்பரம் தான் போடுவீங்க, பார்த்துருப்பீங்க. இது வந்து இவ்வளவு நாள் இப்படி கொடுத்துருக்கு, இது இப்படி இருக்கு அப்படின்னு ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பட் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வில் நாட் சஸ்டெயின் ஃபார் ஃபியூச்சர் தான் அந்த விளம்பரத்துல சொல்றான்.
பட் அந்த பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வந்து உங்களுக்கு கோடிட்டு காட்டுவதற்கு இருக்கு. இப்போ வந்து கனடாவில் வந்து இட்டாலியில வந்து நியூ பென்ஷன் ஸ்கீம் வந்து 40 இயர்ஸா ரன் ஆயிட்டு இருக்கான். இதே நம்ம என்ன யூஸ் பண்றோமோ 2004 இருந்து நமக்கு 20 இயர்ஸ் ஆயிருக்கு. அவங்க 1984 இருந்து யூஸ் பண்றாங்க இட்டாலியில. ஸோ 40 இயர்ஸா ஒரு மாடல் ரன் ஆயிட்டு இருக்கு வேர்ல்ட்ல. அதே மாதிரி நம்ம கிட்டேயே 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ 21 இயர்ஸா நம்ம கிட்டேயே வந்து ஒரு மாடல் இருக்கு. என்பிஎஸ் இப்படி போட்டா எப்படி வரும், இப்ப நம்மளால வந்து தரவா சொல்ல முடியுது. என்பிஎஸ் வரும்போது ஒரு குழப்பமா இருக்குது, இப்ப நம்மளால தரவா சொல்ல முடியுது. ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஆனா அங்க யூபிஎஸ்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஒன், இதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் ரொம்ப முக்கியமான தகவல், உலகத்திலே இந்த மாதிரி யூபிஎஸ்ன்னு ஒரு ஸ்கீம் எந்த கண்ட்ரிலையும் கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதே மாதிரி சார் எனக்கு எது சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா ரொம்ப கஷ்டம். இட் இஸ் டெஃபினெட்லி a gamble between என்பிஎஸ் அண்ட் யூபிஎஸ். யாரெல்லாம் வந்து 10,000 ரூபாய் அஷ்யூர்டு பென்ஷன் கூட கிடைக்காத இருப்பாங்களோ அவர்கள், அதாவது எஸ்பெஷலி நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஒரு ப்ரொமோட்டியா இருந்து ஒரு 15 வருஷத்துலயே ஒருத்தர் ரிட்டையர் ஆகுறாருன்னா அவருக்குலாம் ரொம்ப 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 குறைவான தொகை தான் என்பிஎஸ்ல கிடைக்கும். அவங்க எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு அவங்க யூபிஎஸ்ல போயிடலாம். உங்க பணத்தை நீங்களே இன்வெஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து நீங்க நிறைய வந்து சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க. அந்த சொத்துல வந்து பல வகையான வருமானங்கள் நீங்க ஜென்ரேட் பண்ணிட்டீங்க. நீங்க ஒரு 50 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு தொடர்ந்து பணம் வந்துட்டே இருக்கு. உங்க மிஸ்ஸஸ் ஒர்க் பண்றாங்க, உங்க ஃபாதர் மதர் பென்ஷனர், நிறைய வீடு வச்சிருக்கீங்க, அந்த வீடு வழியா வருமானம் எல்லாம் வருது. இந்த மாதிரி நீங்க நிறைய இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அப்ப நீங்க என்பிஎஸ் தொகையை கூட நீங்க வாங்காம 60 வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும் கூட அதை வளர விடலாம். ஸோ அதற்கும் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி வேணும்னா நீங்க நிச்சயமா என்பிஎஸ்ல போறதுதான் நல்லது. அடுத்தது ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒருத்தர் 10 வருஷம், ரொம்ப சிம்பிளா அப்படியே அவுட் சைட்டா சொல்லணும்னா ஒருத்தர் 10 வருஷம் இன்னைக்கு டேட்ல சர்வீஸ் பண்ணியிருக்காரு 2024 டிசம்பர். இன்னும் அவருக்கு ஒரு 10 வருஷம் தான் சர்வீஸ் இருக்கு அப்படின்னா அவர் கண்ண முடியும் யூபிஎஸ்ஐ செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது தான். அதே மாதிரி மேக்சிமம் 25 வருஷத்துக்கு உள்ள டிபார்ட்மெண்டல் சர்வீஸ், டோட்டலா 60வது வயசுல 25 வருஷத்துக்குள்ள இருந்தா அவர்கள்லாம் வந்து யூபிஎஸ்ஐ செலக்ட் பண்ணிக்கிறது தான் அவங்களுக்கு இப்ப இருக்க பிரசன்ட் சினாரியோட என்பிஎஸ்ஐ விட யூபிஎஸ் பெட்டரா இருக்கு. அப்போ 35 வருஷம் ஒருத்தருக்கு சர்வீஸ் இருக்கு சார், நான் 25 வயசுல வேலைக்கு வந்துட்டேன், எனக்கு இன்னும் 35 வருஷம் இருக்கு, நான் 20 வருஷத்துல வேலைக்கு வந்துட்டேன், எனக்கு 40 வருஷம் டிபார்ட்மெண்ட் சர்வீஸே இருக்கு அப்படின்னா அவர்கள்லாம் எதை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா அதுதான் சொல்றேன். அடுத்தது, இப்போ நீங்க முதல் தலைமுறையில ஒரு கவர்மெண்ட் ஊழியரா இருக்கிறீங்க. உங்க குடும்பத்துல நீங்க மட்டும்தான் ஏர்ன் பண்றீங்க. உங்க குடும்பத்தை, உங்க வருமானத்தை நம்பிதான் உங்க குடும்பம் இருக்கு. உங்களுக்கு வேற எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லை. இப்போ ஒரு எஃப்டி கட்டுறதோ ஆர்டி கட்டுறதோ ஸ்டாக் மார்க்கெட் ரியல் எஸ்டேட்ல எல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணல. உங்க சம்பளத்தை வாங்குறீங்க, நீங்க செலவு பண்றீங்க, ஏதோ குறைவான அளவுக்கு சேமிச்சு வச்சிருக்கீங்க, பரதை வந்து ரொட்டேட் பண்றீங்க அப்படின்னா அப்போ நீங்க ரிட்டையர் ஆகும்போது ஒரு என்பிஎஸ் கார்பஸ் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல உங்களை நம்பி உங்க குடும்பம் இருக்கு, உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்க எந்த பிளானும் பண்ணல, அப்போ என்பிஎஸ் தான் யூபிஎஸ் தான் உங்களுக்கு வந்து என்பிஎஸ் தான் வந்து உங்களுக்கு பெனிஃபிட். ஏன்னா முழுக்க முழுக்க நீங்க இந்த என்பிஎஸ் தொகையை தான் நம்பி இருக்கீங்க. இந்த என்பிஎஸ் தொகையை நீங்க நம்பி இல்லை, என்பிஎஸ் தொகையை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ரிட்டையர்மெண்ட் அப்போ அது எவ்வளவு குறைஞ்சாலும் அது உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. நீங்க உங்க குடும்பத்துல நீங்க 2 பேர் ஏர்ன் பண்றீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பேசிவா நிறைய இன்கம்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா அப்போ நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை. நீங்க வந்து என்பிஎஸ்ல கண்டினியூ பண்ணலாம். இது வந்து ஒரு என்பிஎஸ் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ரிட்டையர் ஆகும்போது 60வது வயசுல என்பிஎஸ்ல வர கார்பஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்க நம்பி இருந்தீங்கன்னா என்பிஎஸ்ல போங்க, அதை நீங்க நம்பி இல்லைன்னா யூபிஎஸ்ல போங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். இது ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவலை பொறுத்தது. இப்ப நீங்க வந்து முழுக்க வந்து ஒரு ஃபைனான்சியல் பேக்ரவுண்ட் உங்களுடைய தெரிஞ்சு உங்களுடைய ஒரு இண்டிவிஜுவலுடைய
ஒரு பர்சனல் ஃபைனான்ஸ் எல்லாம் தெரிஞ்சு உங்களுடைய ரிஸ்க் ஆப்படைட், தட் மீன்ஸ் நீங்க எவ்வளவு உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ் என்ன, அதாவது வந்து உங்களால எவ்வளவு தூரம் வரைக்கும் ஒரு நஷ்டமே ஆயிட்டாலும் உங்களால சமாளிக்க முடியும். இப்ப நான் தான் முதலே இந்த முன்னாடி ஸ்லைட்லயே சொல்லியிருக்கோம். இப்போ வந்து என்பிஎஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ற தொகை வந்து சடனா வந்து ஒரு 50 லட்சம். இப்ப நீங்க எடுத்து பாருங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை. ஆகஸ்ட் மாசமும் ஆகஸ்ட் 2024 பாருங்க, பிப்ரவரி 2025 பாருங்க. இந்த 6 மாசத்துலயே ஒரு பெரிய சடனா இறங்கிருக்கும். இது உங்களை பாதிக்கல அப்படின்ற பட்சத்துல தான் நான் சொல்றேன். பாதிக்கும் அப்படின்னா நீங்க வந்து என்பிஎஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா, எனக்கு இது எவ்வளவு வேணாலும் ஜீரோவா ஆயிட்டா கூட எனக்கு கவலையே இல்லைன்னா நீங்க வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ என்னன்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்ஸையும் தெரிஞ்சு அப்படி உங்களுடைய நிதி சுதந்திரத்தை பத்தி எங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இதை சொல்ல முடியும். இது வந்து ஒரு பே கமிஷன் ஆப்ஷன் மாதிரியோ பிக்சடா வந்து பைனரி 0 or 1 எது பெனிஃபிட்னு உங்களுக்கு சொல்ல முடியும். பே கமிஷன்ல இந்த தேதியில நீங்க ஆப்ஷன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். எம்ஏசிபி ப்ரமோஷன் வந்து ஆப்ஷன் கொடுக்குறோமா, ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். கால்குலேஷன்ல ஒன்று கம்மியா வரும், ஒன்று கூட வரும். எது கூட வருதோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதை சொல்ல முடியாது. ஸோ நீங்க உங்களுடைய தற்போதைய விதிமுறைகளை மனசுல வச்சுக்கிட்டு உங்களுடைய தற்போதைய சூழலை கணக்குல வச்சுக்கிட்டு தான் நீங்க இந்த திட்டத்துல சேர முடியும். எந்த திட்டம் உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ண முடியும். இப்ப நான் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த அளவுக்கு வந்து யாரெல்லாம் வந்து நான் சும்மா கூட ஒரு தோராயமா ஒரு தோழர் சொன்னேன், அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. யாருக்கு அதிக லென்த் ஆஃப் சர்வீஸ் இருக்கோ நீங்க ஒருத்தர் என்பிஎஸ்ல இருங்க. யாருக்கு கம்மி, ஹஸ்பண்டுக்கு வந்து 30 வருஷம் இருக்கு, ஒய்ஃபுக்கு 40 வருஷம் இருக்கு, அப்போ 30 வருஷம் இருக்கவங்க வந்து யூபிஎஸ் மாறிடுங்க, 40 வருஷம் இருக்கவங்க என்பிஎஸ்ல மாறுங்க. சப்போஸ் ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நான் வந்து ஒருத்தருக்கு வந்து சொல்றேன்னு வச்சுக்கோங்க, 2 பேர் ஒரே நாள்ல ஒரே தேதியில ஜாயின் பண்றீங்க. நிச்சயமா இந்த திட்டத்துல ஒருத்தருக்கு அதிகமாகவும் ஒருத்தருக்கு கம்மியா தான் வரும். எந்த காலத்துமே இந்த திட்டத்துல ஈக்குவலா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ சரி இதுதான் உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு நான் ஒருத்தருக்கு உங்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டேன்னா அதை நீங்க எடுத்துக்கிட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, அப்புறம் உங்க கூட இருக்க ஒருத்தர் வந்து மாற்று சிந்தனையா மாற்று சாய்ஸ் எடுத்துட்டு அவரு கூட வந்தீங்கன்னா நிச்சயமா ஒரு வருத்தம் உங்க மனசுல வரதான் செய்யும். அதனாலதான் எந்த முடிவையும் நீங்களே எடுங்க. ஆனா இவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கு. நீங்க இந்த முடிவை வந்து சரியா எடுப்பதற்கு தான் நாங்க உதவி செய்யறோம். முடிவே நீங்க இதை எடுத்துக்கங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் நீங்க தேர்ந்தெடுக்கிற அந்த தேர்வு வந்து எந்த தேர்வா இருந்தா சரியா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இப்ப சொன்ன டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப். அவ்வளவுதான் தலைவர். தேங்க்யூ. தேங்க்யூ கேசவன். கேசவன் ரொம்ப அழகா ரொம்ப, அதாவது இந்த யூபிஎஸ் என்பிஎஸ் கம்பேரிசன் விச் இஸ் பெஸ்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவா சொன்னார். இது ரொம்ப, அதாவது ரொம்ப குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி இருந்தது. நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு தேதியில வந்து என்பிஎஸ்ஆ யூபிஎஸ்ஆ அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் சில கணக்கெல்லாம் போட்டு பார்த்தேன். யாரெல்லாம் 2030 ரிட்டையர் ஆகிறாங்களோ அவங்கெல்லாம் தே கேன் ஆப்ட் ஃபார் யூபிஎஸ். என்னுடைய கணிப்பு. நான் வேணா அவங்கள்ட்ட நான் வந்து இன்னொரு நாளைக்கு டிஸ்கஸ் பண்றேன் அதை. அதே போல வந்து யாரெல்லாம் ப்ரொமோட்டிவ் இருக்காங்களோ, லெஸ் தென் 25 இயர்ஸ் தான் சர்வீஸ், 20 இயர்ஸ் சர்வீஸ் இருக்காங்களோ அவங்கெல்லாம் யூபிஎஸ்ஐ சூஸ் பண்ணுங்க. ப்ரொமோட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி அதுல வந்து அட்வான்டேஜ் இருக்காது. கேசவன் சொன்ன மாதிரி யாருக்கு நிறைய வந்து ஒரு பின்னால ஃபியூச்சர்ல வந்து வி ஹேவ் நோ ப்ராப்ளம், எங்களுக்கு மினிமம் பென்ஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களோ, இந்த ஃபிளக்சுவேஷன், அதாவது ஷேர் மார்க்கெட்டோட ஃபிளக்சுவேஷனை பத்தி அழகா சொன்னார். ஆகஸ்டுக்கும் பிப்ரவரிக்கும் உள்ள கம்பேரிசனை சொன்னார். அடிக்கடி இது நம்ம இந்த ஃபிளக்சுவேஷன் போயிட்டே இருக்கு. இன்னும் எதிர்காலத்துல எப்படி ஷேர் மார்க்கெட் இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளால வந்து கேரண்டி தர முடியாது. பட் ஒன் திங் நீங்க ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, எந்த ஒரு ஸ்கீம் வந்து நம்ம அரசாங்கம் முன்னால கொடுத்தா கூட அதே பர்மனன்ட்ங்கிற மாதிரி கிடையாது. எந்த ஒரு திட்டமும் வந்து இதுதான் பர்மனன்ட் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஒரு உதாரணமா நீங்களே பாருங்களேன், உங்களுக்கே நம்ம பார்த்தா தெரியும். என்பிஎஸ் வந்து 2004 வந்து 1/1/2004 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிராஜுவிட்டி கிடையாதுன்னாங்க. கிராஜுவிட்டி வந்து 26/8/2017 பழைய டேட்ல இருந்து 2004 கொடுங்கன்னு ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்க. என்கேஷ்மெண்ட் ஆஃப் லீவ் அப்புறம் வந்து தனியாக ஆர்டர் வந்தது. அப்புறம் வந்து 5/5/2009 இன்வேலிட் பென்ஷன், அதாவது வந்து யாரெல்லாம் வந்து பிசிக்கலி டிசேபிள்ட் ஆகிடுறாங்களோ சர்வீஸ்ல
அவங்களுக்கெல்லாம் வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கீழே கொடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் வந்து பார்த்தா 30/5/2017 ஃபேமிலியில இறந்து போனவங்களுக்கு டிசபிலிட்டி எல்லாருக்குமே இதை வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கீழே கவர் பண்ணாங்க. அதனால என்பிஎஸ் வந்து வரைச்சு நமக்கு இப்படி இருந்தது. அப்புறம் லேட்டரான் ஒண்ணு ஒண்ணா மாறிச்சு. இதே போல நீங்க பழைய அந்த பென்ஷனோட விவரம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நம்முடைய தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். 30/11/62 முன்னால நம்முடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 55 வயசு தான் நம்முடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ். அது வந்து 1/6/1962 குரூப் டிக்கு 60 வருஷம், மற்றவங்களுக்கு 58 வருஷம் ஆச்சு. அப்புறம் சப்சிக்வெண்டா 1/5/98 எல்லாருக்குமே 60 வருஷம் ஆச்சு அப்படின்றதும் பாக்குறோம். இந்த ஃபேமிலி பென்ஷன்ங்கிறது கூட 17/4/1950 முன்னால ஃபேமிலி பென்ஷனே கிடையாது. அந்த ஃபேமிலி பென்ஷன் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது இறந்து போன மனைவிக்கும், அதாவது ஒரு ஸ்பவுஸுக்கும், மூத்த ஒரே ஒரு மகனுக்கு மட்டும், மைனர் மகனுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி தான் முதல்ல வந்தது. அந்த ஃபேமிலி பென்ஷன் கூட எப்படி பண்ணாங்கன்னா 25 வருஷம் யார் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இறந்து போனா கூட அந்த ஃபேமிலி பென்ஷன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுவும் வந்து 50% ஆஃப் த பென்ஷனுக்கு தான் கொடுப்பேன் நாங்க. பென்ஷன் அமௌண்ட்ல 50%. இப்ப நம்ம வந்து டோட்டல் அமௌண்ட்லயே 40%க்கு வந்திருக்கோம் இன்னைக்கு. நம்ம அதாவது எமாலமெண்ட்லயே வந்திருக்கோம். இப்ப அதில் அந்த மாதிரி வந்து ஒரு 70% இப்ப ஃபேமிலி பென்ஷன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்முடைய வாங்கக்கூடிய பென்ஷன்ல இருந்து ஃபேமிலி பென்ஷன் 70% வரைக்கும் நம்ம வாங்குறோம் இப்ப. அப்புறம் வந்து பார்த்தா 1957 ஏப்ரல்ல இருந்து இந்த 25 வருஷம்ன்றதை 20 வருஷமா குறைச்சாங்க. ஃபேமிலி பென்ஷனை வந்து அப்புறம் 1/1/64 இருந்து கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து ஃபேமிலி பென்ஷன்ல வந்து மாடிஃபை பண்ணி கொண்டு வரும் பொழுது டிசிஆர்ஜில இருந்து 2 மாச சம்பளத்தை கட் பண்ணி தான் ஃபேமிலி பென்ஷன்ங்கிறதே கொடுத்தாங்க. அதுல அப்புறம் ஃபேமிலியில பென்ஷனுக்கு வந்து பார்த்தா 30%, 15%, 12% அவங்களுடைய பேசிக் பே தான் பென்ஷனா கொடுத்து ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்க. அதுல இது எல்லாத்தையுமே, இந்த டிஸ்பாரிட்டி எல்லாத்தையுமே கிளியர் பண்ணது டிஎஸ் நகாரா ஜட்ஜ்மெண்ட். நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். இப்ப நேற்று கூட நிர்மலா சீதாராமன் வந்து பென்ஷன் பில் பாஸ் பண்ணவனையே ஏகப்பட்ட ப்ரொட்டஸ்ட் இன்னைக்கு அவங்க திரும்பி இல்ல இது 8th பே கமிஷனுக்கு வராது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த டிஎஸ் நகாரா ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து இன்னைக்கு ஏகப்பட்ட ஜுடிஷியல் ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே, அதாவது இட் இஸ் ஏ டெஃபர்டு வேஜ். பென்ஷன்ங்கிறது டெஃபர்டு வேஜ். அது அவங்களுக்கு தான் கொடுக்கணுன்ற மாதிரியான ஒரு டைரக்ஷன் நோக்கி தான் இருந்திருக்கே தவிர வேற டைரக்ஷன்ல இது வரைக்கும் இல்லை அதில். அதனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே போல கிராஜுவிட்டின்றது வந்து 1950 பண்ணாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா மேக்சிமம் வந்து 15 மாசம் 9/20 தான் கொடுத்தாங்க சேலரியில. அப்புறம் இப்போ 16.5 மேக்சிமம் வந்து நம்ம எல்லாமே ரிவைஸ் ஆயிருக்கு. எல்லாமே கூட உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த மாதிரி எந்த ஒரு திட்டமுமே முதல்ல போடுறது தான் கடைசி வரைக்கும் இருக்குன்றது கிடையாது. இன்னைக்கு யூபிஎஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த யூபிஎஸ்ல ஏராளமான சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா வரும். வராம இருக்குன்னு மட்டும் நீங்க தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க, கண்டிப்பா வரும். இப்ப உதாரணமா டெல்லியில எலெக்ஷன் வந்தது. டெல்லி எலெக்ஷன் வந்த உடனே என்ன பண்ணாங்க, பே கமிஷன் 8th பே கமிஷனை உடனே டக்குன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இல்லைன்னா 8th பே கமிஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு முதல் மாசம் வரைக்கும் கூட முடியாதுன்னு தான் சொன்னாங்க. இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் தான் நாளைக்கும் பர்மனண்டா இருக்குன்றது தெர் இஸ் நோ கேரண்டி. மக்களுடைய மனநிலைமையும் மாறும், அரசாங்கங்களும் மாறலாம். இதெல்லாம் கூட நிறைய மாறும். அதுல இப்ப ஒரு உதாரணமா பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுக்குமே இந்த ஆப்ஷன் எக்ஸசைஸ் ஃபைனல்ல போடுவாங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷனை வந்து நீ எக்ஸசைஸ் பண்ணுன்னு சொல்லி 10 ஆர்டர் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு பே கமிஷனும் அப்படிதான் வரும். இப்ப கூட நீங்க 7th பே கமிஷன்ல சமீபம் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. ரூல் 10க்கு எக்ஸ்டென்ஷன் வந்துட்டே தான் இருக்கும் அதுல. அதனால இது வந்து நம்ம இன்னைக்கு வந்து யூபிஎஸ்க்கு நம்ம கொடுத்துட்டுமே, இன்னைக்கு வந்து என்பிஎஸ் நம்ம கொடுத்துட்டுமே, இதனால நம்முடைய ஃபியூச்சர் பாதிக்குமான்னு யாரும் பயப்படாதீங்க. அந்த கவலையே வேண்டாம். ஒரு ஸ்ட்ரைட்டா வந்து இன்னைக்கு எடுத்துக்கங்க, நிறைய லாங் சர்வீஸ் இருக்கா, டெம்பரவரியா என்பிஎஸ் கொடுங்க. நாளைக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து நடைமுறையில வந்ததுக்கு அப்புறமா எது பெனிஃபிட் எது அப்படின்றத நம்ம அசஸ் பண்ண முடியும். இப்போ வந்து எல்லாமே ப்ரீமெச்சூர். அப்ப அதுக்கு திருப்பி ஒரு ஆப்ஷன் கொடுங்கன்னு டெஃபினட்டா யூனியன் கேட்கும். டெஃபினட்டா வந்து கவர்மெண்ட்டும் வந்து ஆப்ஷன் கொடுக்காம இருக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு கம்பல்சரியா ரொட்டீனா நடக்கக்கூடியதுதான். அதனால இதுதான் ஃபைனல், இதுக்கப்புறம் நமக்கு ஒன்றும் மாற்றமே முடியாது
இந்த 3 மாசம் 36க்குள்ள கொடுக்கணும்லாம் நீங்க பயப்பட வேண்டியதே கிடையாது. அதனால வந்து என்னன்னா, என்னுடைய தாழ்மையான கருத்து என்ன அப்படின்னா, யாரெல்லாம் ஒரு 20-25 இயர்ஸ்ல ரிட்டையர் ஆறாங்களோ, பர்டிகுலரா ப்ரொமோட்டிவ்ஸ் இன் அவர் போஸ்டல் டிபார்ட்மெண்ட், நம்ம பிஏல ப்ரொமோட்டிவா இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் வந்து டெஃபினட்டா வந்து யூபிஎஸ் ஆப்ட் பண்ணுங்க. ஒரு கிளரிக்கல் சர்வீஸ்லயே டைரக்ட் ரெக்ரூட்மெண்டா வந்து 35 வருஷம் 40 வருஷம் அவங்க இருப்போம், ஒரு 25 வருஷத்துக்கு மேல அவங்க சர்வீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி டோட்டலா என்பிஎஸ் கீழே இருப்போம்னு நினைச்சீங்கன்னா இப்போதைக்கு என்பிஎஸ்க்கு ஆப்ட் பண்ணுங்க. நாளைக்கு யூபிஎஸ் பெட்டரா இருந்தா கண்டிப்பா ஒரு ஆப்ஷன் மாறும். நீங்க அதுல பயப்படாதீங்க. இது மட்டும்தான் ஃபைனல்ட்டாங்களே, இது மட்டும்தான் ஃபைனல் சொல்லிட்டாங்களேன்னு பயப்படாதீங்க. என்னுடைய அனுபவத்துல ஏராளமான ஆர்டர் இப்படி வந்து மாறி ஏகப்பட்டது இருக்கு. 1-2 இல்லை, எல்லா ஆர்டருமே இந்த மாதிரி ஃபைனல்ல சொன்ன ஆர்டர்லாம் மாறி மாறி நிறைய வந்திருக்கு. அது மாதிரி இதுவும் நிச்சயமா வரும். அதே போல இன்னைக்கு இந்த யூபிஎஸ்ல இருக்கக்கூடிய என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கோ அத்தனை டிஸ்அட்வான்டேஜும் ஸ்டாஃப் சைட்ல வந்து டெஃபினட்டா தே வில் டிஸ்கஸ் பண்ணாம இருக்க முடியாது. இன்னைக்கு வந்து ஒரு காமன் மெம்பர்ஷிப்புக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்ங்கிறத தெரிஞ்சிட்டு யூனியன்ல வந்து வைக்கல அப்படின்னா அந்த யூனியனே ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. சிச்சுவேஷனே மாறிடுது. எல்லாம் பழைய காலம் மாதிரி அந்த ராஜாக்கள் சொன்னா அப்படியே கேட்கற மாதிரி எல்லாம் கிடையாது. இன்னைக்கு வந்து தொழிற்சங்க சுல்தான்கள் எல்லாம் கிடையாது, தொழிற்சங்க மன்னர்கள் எல்லாம் கிடையாது. எல்லாரும் வந்து ஆர்டினரி மெம்பருக்கு கட்டுப்பட்டவங்க தான். அவங்களுடைய டிமாண்ட்ஸை வந்து கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி ஃபோக்கஸ் பண்ற நேரத்துல நிச்சயமா வந்து ஃபர்தர் ஆப்ஷன் வரும். இதுல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வரும். இம்ப்ரூவ்மெண்ட் வராம இருக்கவே இருக்காது. டெஃபினட்டா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அதனால நீங்க இப்போ ஒரு ஆப்ஷன் ஒரு கொடுத்துட்டோமே, இதான் நமக்கு ஃபைனல்ங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு தயவு செஞ்சு தேவையில்லை. ப்ளீஸ் அதை நீங்க பயப்படாதீங்க. ஒரு பிரின்சிபலா வச்சுக்கோங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு 25 வருஷத்துக்குள்ள இருக்குமா சர்வீஸ் மொத்தமா, அவ்வளவுதான் பண்ண முடியுமா, போங்க யூபிஎஸ்ல போங்க. நான் 35 வருஷம் 30 வருஷத்துக்கு மேல இருக்குமா, அதுல போங்க. இல்ல நீங்களே வந்து இல்ல எங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பத்தி ப்ராப்ளம் இல்லை, இந்த பிளக்சுவேஷன்ல போனா போட்டோம் அப்படின்ற மாதிரி பின்னால இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா, நான் HHG1 போஸ்ட் மாஸ்டர் ரிட்டையர் ஆகும் பொழுது நான் வாங்கின இது கிராஜுவேட்டையும் கம்யூட்டேஷன் அமௌண்ட் ரெண்டும் சேர்த்தீங்கன்னா இட் இஸ் கம்ஸ் அண்டர் ஒன்லி 11 lakhs தான், 11 லட்சம் தான். இன்னைக்கு ரிட்டையர் ஆச்சு அதனுடைய அமௌண்ட் எவ்வளவு வாங்குறாங்கன்றது உங்களுக்கே தெரியும். அதுல அதனால வந்து இந்த ஒரு 13 வருஷத்துலயே இவ்வளவு பெரிய ஒரு அமௌண்ட் டிஃபர் வரும் பொழுது இந்த சேலரி ரிவைஸ் ஆகும் பொழுதெல்லாம் சைமல்டேனியஸா யூபிஎஸ் ரிவைஸ் ஆகும். டிஏ எப்பப்பெல்லாம் கொடுக்குறோமோ அந்த டிஏ எல்லாம் அவங்களுக்கு ரிவைஸ் ஆகும். அப்படின்றச்சு இன்னைய விட யூபிஎஸோட அமௌண்ட் வந்து ஒரு பெரிய சைஸபிளா தான் இன்னைக்கு இருக்குமே தவிர மாறுறதுக்கு வழி இல்லை. ஆனா அல்டிமேட்டா எல்லா ட்ரேட் யூனியனும் வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த குரலா சொல்றது வந்து ரெஸ்டோர் ஓபிஎஸ் தான், ரெஸ்டோர் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான். அந்த ரெஸ்டோர் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ன்றதை கொண்டு வரதுக்காக நிச்சயமான ஒரு தொடர் போராட்டம்ன்றது மத்திய அரசு ஊழியர் மத்தியில் இருக்குமே தவிர அது இல்லாம வழங்கி போகாது. ஏன்னா அது வந்து அந்த கோரிக்கையை விட்டுட்டு வேற கோரிக்கைக்கு போக முடியாது. அதனால அப்போ வந்து டெஃபினட்டா வந்து இன்னும் யூபிஎஸ்ல பெட்டர்மெண்ட் சொல்லி கடைசியில ஒரு ஸ்டேஜில் அந்த ஒரு சுழண்டு வர மாதிரி திருப்பி ஒரு சர்க்குலர்ல வந்து பழையபடி ஓபிஎஸ்ன்னு வரக்கூடிய நிலைமை வந்தாலும் வரலாம். அது வந்து நம்முடைய யூனிட்டி, நம்ம பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரகிளோட கெப்பாசிட்டி எல்லாத்தையும் பொறுத்து தான் இருக்கு. அதனால இன்னைக்கு வந்து என்பிஎஸ்ஆ யூபிஎஸ்ஆன்னு பார்த்தா நம்முடைய போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ், பிகாஸ் இங்க மட்டும்தான் நிறைய ப்ரொமோட்டிவ்ஸ். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டிலேயே ஏராளமான பேர் இடியிலேருந்து சீக்கிரமா பாஸ் பண்ணி போஸ்ட்மெண்ட்லாம் ஆயிடுறாங்க. அப்பெல்லாம் 45 வயசு 49 வயசு 50 வயசு தான் எம்டிஎஸ் ஆனவங்க எல்லாம் இன்னைக்கு இருக்காங்க. அவங்கெல்லாம் ரிட்டையர் ஆயிட்டு இன்னைக்கு மாசம் வந்து 2000 ரூபாய் 2900 ரூபாய் அப்படின்ற மாதிரி தான். 2000 ரூபாயில இருந்து 3000க்கு மேல யாருமே இன்னைக்கு வந்து ஈக்விட்டியில பணம் வரதில்லை. அதுவும் வந்து என்னன்னா அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான அமௌண்ட். அது வந்து மாறவும் மாறாது. எத்தனை வருஷம் ஆனாலும் இன்னும் 10 வருஷம் ஆனா கூட அதே அந்த 2500 தான் இருக்கும். அதுக்கு எந்த வேலையும் இருக்காது. அவங்க எல்லாம் பார்த்தா இன்னைக்கு யூபிஎஸ்ல போனாலும் இம்மிடியட்டா 15000 ரூபாய் வருது அதுல. அதனால இது வந்து யூபிஎஸ் வந்து ஏற்கனவே ரிட்டையர் ஆன எல்லாருமே கேசவன் சொன்ன மாதிரி நாளைக்கு வந்து ஆன்லைன்ல ஓபன் பண்ணிடுறாங்க, ஆஃப்லைன்லயும் வந்து நம்ம ஃபாரம் சப்மிட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. இது ரிட்டையர் ஆனவங்களுக்கு எல்லாம் ஃபார்ம் டி ஏதோ போட்டிருக்காங்க நினைக்கிறேன், இல்லையா கேசவன்? ஃபார்ம் டி ஏதோ போட்டிருக்காங்க. அந்த ஃபார்ம் டியை டவுன்லோட் பண்ணி கொடுத்து அவங்க அத்தனை பேரையும் உடனே நீங்க வந்து யூபிஎஸ்க்கு போங்கன்னு நம்ம ஏற்கனவே ஓய்வு பெற்ற அந்த தபால்காரர், கிளார்க்கு, இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வந்து
we should guide them. ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு ஓரளவாவது ஒரு ரிலீஃப்ன்றது கிடைக்கும். அதுல அந்த நிலைமையில நம்ம வந்து நம்முடைய டைரக்ஷன் இருக்கட்டும். அதனால திருப்பி திருப்பி நான் சொல்றது, நம்ம இப்ப ஆப்ஷன் கொடுத்துட்டா இதுதான் ஃபைனல் கன்ஃபியூஷனே வராதிங்க. போல்டா உங்க மனசுல எது தெரிய தோணுதோ அதுபடி நீங்க ஆப்ஷன் கொடுங்க. அது கண்டிப்பா நாளைக்கு இன்னொரு ஆப்ஷன் வரும். அந்த நேரத்துல நமக்கு இது ஒரு பழக பழக நமக்கு இது எது கரெக்ட் தப்புன்றத நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம ரிவைஸ்ட் ஆப்ஷன் கொடுக்கலாம். கேசவன் வந்து இந்த ஸ்கீமை பத்தி கம்ப்ளீட்டா எலாபரேட்டா சொல்லிட்டாரு இதுல. அதே போல வந்து இந்த ஒரு ஐட்டம்னு பார்த்தோன்னா அந்த 40% 60% அந்த அமௌண்ட் வித்ட்ராயல் பண்ணும் பொழுது நமக்கு ப்ரொபோர்ஷனேட்டா நமக்கு வரக்கூடிய அந்த மினிமம் பே, அதாவது மினிமம் பென்ஷன்ங்கிறதுல எவ்வளவு குறையும் அப்படின்றது இருக்கு பாருங்க. அது வந்து ஒரு மைனஸ் பாயிண்டா இருக்கு. நம்பர் 1 அதுல ஒரு சேஞ்சஸ் தேவை அப்படின்றது என்னுடைய கருத்து. ரெண்டாவது, ஒருத்தர் விஆர்எஸ்ல போனா அந்த அவர் 60 வயசு ஆகிற வரைக்கும் அவருக்கு எந்த விதமான பென்ஷனும் கொடுக்காம இருக்குன்றது வந்து இட் இஸ் நாட் ஏ கரெக்ட் திங். ரெண்டாவது, மேக்சிமம் வந்து 25 இயர்ஸ் இருக்குன்றது வந்து இட் இஸ் நாட் கரெக்ட். இந்த 3க்கும் வந்து உடனடியான சேஞ்சஸ் தேவைன்றத வந்து நிச்சயமா நம்முடைய தமிழ் மாநில அஞ்சல் 3 சங்கத்தின் சார்பாக ஜேசிஎம் ஸ்டாஃப் சைடுக்கு ஒரு தீர்மானமா போட்டு இப்ப ஏற்கனவே நடந்த அந்த சர்க்கிள் கவுன்சில்ல கூட ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதையும் வந்து ஒரு தீர்மானமா போட்டு அனுப்பிச்சோம் அப்படின்னா நிச்சயமா, அதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு தீப்பொறிகள்லாம் கூட கண்டிப்பா வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தும். அதனால இங்கேருந்து நம்ம வந்து சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் வந்து நிச்சயமாக எதிர்காலத்தில் பிரதிபலிக்கும். நம்முடைய பிரச்சனைகள் வந்து தீர்வு காணப்படும்ன்ற நம்பிக்கையோட நீங்க யூபிஎஸ் பெட்டரா என்பிஎஸ் பெட்டரா அப்படின்றத தொடர் கேசவன் சொன்ன அந்த கருத்துக்கள் என்னுடைய கருத்துக்களையும் உள்வாங்கி நீங்க பதிவிடணும்னு நான் கேட்டுக்கிறேன். இறுதியா நம்முடைய மாநில செயலாளர் இந்த கூட்டத்தை நன்றி கூறி முடித்து வைப்பார். இல்ல, ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுறேன். நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஜேசிஎம் ஸ்டாஃப் சைட்ல சிவகோபால் மிஸ்ரா வந்து இதை அக்செப்ட் பண்ணியிருக்காரு. இல்ல, அதனால அக்செப்ட் பண்ணது அவர் இந்த டிசிஷனை வந்து அக்செப்ட் பண்ணிருக்காரு. அப்போ நாளைக்கு வந்து இப்ப அவரை கூப்பிட்டு பேசும்போது அவர் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லும் போது டெஃபினட்டா டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் வந்து மாற்றுவதற்கான சாத்தியக்கூறு அதிகம் தான். ஆமா, அதாவது வந்து அதாவது அந்த நேரத்துல டிஸ்கஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு மினிமம் பென்ஷன் தரோன்றதுதான் ஓகே, மினிமம் பென்ஷன்னா பரவாயில்லன்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து நம்முடைய தலைவர். இப்ப வந்து அதாவது ஒரு வரி சொல்றேன் பாருங்க, இந்த ஸ்கீம்ல இன்னும் என்னென்ன மாடிஃபிகேஷன் தேவையோ அத்தனை மாடிஃபிகேஷனையும் கண்டிப்பா வந்து ஜேசிஎம் ஸ்டாஃப் சைடு வந்து எழுப்பாதுன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பா எழுப்போம். இப்ப உடனடியா அதுக்கான ஒரு தீர்வையும் காட்டுறதுக்கு முயற்சி பண்ணோம். இப்ப என்ன நான் மெயினா மறந்துட்டேன், அவரு தோழர் வீரமணி வந்து கடைசியா அவருடைய உரையை முடிக்கிறதுக்கு முன்னால உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கேசவன் வந்து கிளியர் பண்ணுவார். 1 by 1 வாங்க. டவுட்ஸ் இருந்தா 1 by 1 வாங்க, கேசவன் கிளியர் பண்ணுவார். சார் வணக்கம் சார். வணக்கங்க சார். 25 வருஷங்கிறது 1/4/2025 கணக்கு பண்ணோமா இல்ல மொத்த சர்வீஸா சார்? டோட்டல் சர்வீஸ், மொத்த சர்வீஸ். ஓகே ஓகே, நன்றி சார். வேற யாருக்காவது டவுட் இருக்கா? சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நான் ராமநாதபுரத்துல இருந்து கணேசன் பேசுறேன் சார். எனக்கு டோட்டல் சர்வீஸ் வந்து 19 இயர்ஸ் 19 வருஷம் ஆயிடுச்சு சார். சரி, எனக்கு 1 லட்சம் என்பிஎஸ்ல இருக்கு. இன்னும் எத்தனை வருஷம்? இன்னும் ஒரு 18 வருஷம் இருக்கு சார். எனக்கு 18 வருஷம் இருக்குன்னா நீங்க இப்போதைக்கு என்பிஎஸ் ஆட் பண்ணுங்க. ஓகே சார், ஓகே சார். இப்போதைக்கு என்பிஎஸ் ஆட் பண்ணுங்க, பின்னால மாடிஃபிகேஷன் வரும்பொழுது மாத்திக்கலாம். ஓகே ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். வேற யாரும் டவுட் இருக்கா? கேசவன் ரெடியா இருக்காரு. வேற யாருக்காவது டவுட் இருக்கா? யாருக்கும் டவுட் வர்றதுக்கே வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவர் விளக்கம் சொன்னார் நினைக்கிறேன். ரமேஷ் சொல்லுங்க. ரமேஷ் சார், இப்போ டிசம்பர் 24 ரிட்டையர் ஆனாரு ஒருத்தர். 3 வருஷம் சர்வீஸ் முடிச்சு எம்டிஎஸ்ஆ. எத்தனை வருஷம்? 2024 டிசம்பர்ல ரிட்டையர் ஆனார் சார், எம்டிஎஸ் சர்வீஸ் பண்ணி. அவருடைய சர்வீஸே பாத்தீங்கன்னா 3 வருஷமோ 4 வருஷம் தான் சர்வீஸ் பண்ணாரு. அவருக்கு பென்ஷனே கிடையாது. ஏன்னா அவருக்கு அமௌண்ட் கம்மியானதுனால பென்ஷனே கிடையாது. இப்ப இந்த யூபிஎஸ்ல ஒரு முடியுமா? பண்ண முடியாது. 10 வருஷம் சர்வீஸ் கம்மியா இருந்தா யாருக்கு அந்த ஸ்கீம்ல வராது.
மினிமம் குவாலிஃபிகேஷன் 10 இயர்ஸ் டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் கட்டாயம் இருக்கும், கட்டாயம் இருக்கும். நீ இப்ப ஒருத்தர் வராருப்பா 1/4/2025 நாளைக்கு ப்ரொமோஷன் ஆகுறாருன்னா கூட அவருக்கே 9 வருஷம் 6 மாசம் தான் சர்வீஸ் இருக்குன்னா அவரே இந்த யூபிஎஸ் திட்டத்துல வர முடியாது. அதனாலதான் பேரலா அரசாங்கம் என்பிஎஸ்ஸையும் ஆப்ரேட் பண்றாங்க. ஒன்ஸ் ஃபார் ஆல் என்பிஎஸ் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்ப 10 வருஷம் சர்வீஸ் பண்ணி ஒருத்தர் ரிட்டையர் ஆயிருந்தா கூட இப்ப இந்த யூபிஎஸ்ல ஆட் ஆகலாமா? ஆட் ஆகலாம். அவங்களுக்கு பெனிஃபிட், பயங்கர பெனிஃபிட். ஆட் ஆகலாம். ரிட்டையர் ஆயிட்டாங்களோ ரமேஷ், அத்தனை பேரையும் ஃபார்ம் டின்னு ஒரு ஃபார்ம் இருக்கு. நாளைக்கு அந்த ஃபார்ம் டியை வந்து டவுன்லோட் பண்ணுங்க. அப்படி இல்ல சொல்லி டவுன்லோட் பண்ணி தர சொல்றோம். அந்த ஃபார்மை வந்து எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கி ஃபில்அப் பண்ணி அனுப்ப சொல்லிடுங்க. அது பாரு அவருடைய பிபிஓ பர்டிகுலர்ஸ் எல்லாத்தையும் அனுப்ப சொல்லுங்க உடனே. ஓகே சார். அவங்களுக்கு 10,000 ரூபாய் டெஃபினட்டா வந்துடும். அந்த 10,000 ரூபாய் மேட் குட் பண்றதுக்கு தான் அவன் வந்து அந்த டாப் அப்னு ஒரு அமௌண்ட் திருக்குறான். 10,000 ரூபாய் இல்ல 5,000 ரூபாய்க்கு மேல வரும். டிஏவும் சேர்த்து 10 வருஷம் சர்வீஸ் பண்ணி சார் இப்போ சார் அவர் 10 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணி ரிட்டையர் ஆயிட்டாரு. ஆமா, அவருக்கு தான் ரிட்டையர் ஆயிட்டாரு. இப்போ அவர் பென்ஷனும் வந்து ஒரு 900 ரூபாய் வாங்குறாரு. அதெல்லாம் வாங்கி போட்டா அவர் ஏற்கனவே வாங்கின காசு ஆன்விட்டியா 60% வாங்கினது, அவர் வந்து இப்ப வாங்குற பென்ஷன் தொகை இதெல்லாம் கணக்குல வச்சு கழிச்சு அவருக்கு எவ்வளவு எலிஜிபிள்னு கவர்மெண்ட் கால்குலேட் பண்ணிடுவாங்க. நீங்க ஆப்ஷன் கொடுத்தாலே அவங்க கால்குலேட் பண்ணி இவ்வளவு ரூபாய் கொடுத்துருவாங்க. ஓகே, அப்போ நம்ம ஆப்ஷன் டிஏ வந்து கொடுக்க சொல்லிடணும் எல்லாரும். ஆமா, என்பிஎஸ் பென்ஷனருக்கு இது பெனிஃபிட். ஓகே சார். ஓகே. ஹலோ சொல்லுங்க விஜயகுமார். சார் இப்ப நம்ம யூபிஎஸ்ல வந்து கிராஜுவிட்டி உண்டு. கிராஜுவிட்டி உண்டுங்க. கிராஜுவிட்டி அதுல இல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கெசட் நோட்டிபிகேஷன்ல கிராஜுவிட்டின்ற வார்த்தை இல்ல. அதாவது என்னன்னா என்பிஎஸ் கீழே தான் யூபிஎஸ். என்பிஎஸ்ல என்னென்ன ரூல் இருக்கோ அத்தனை ரூலும் யூபிஎஸ்க்கு பொருந்தும். ஓகே. ஆமா, கிராஜுவிட்டி உண்டு. அந்த 1/10ங்கிறது வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட். இந்த 60% தரதுக்கு பதிலா அது கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி யூபிஎஸ்ல வந்து டிஏ வந்து எப்பெல்லாம் ரைஸ் ஆகுதோ அதே மாதிரி நம்ம பென்ஷனர்ஸ் உண்டு. சரிங்க சார். ஓகே, நன்றி சார். ஓகே, தேங்க்யூ. வேற யாராவது பேசணுமா? வேற யாராவது? சார் வணக்கம் சார். சொல்லுங்க கிருஷ்ணமூர்த்தி. சார் எனக்கு இப்போ 3 வருஷம் சர்வீஸ் பண்ணிருக்கேன். இன்னும் 24 வருஷம் இருக்கு சார். நான் என்ன ஸ்கீம் சார் எடுத்துக்கலாம்? நீங்க பாருங்க 24 வருஷம் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்க வந்து இப்போதைக்கு என்பிஎஸ் ஆஃப் பண்ணுங்க. நாளைக்கு சேஞ்சஸ் வரும்பொழுது கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேள்வி கேட்க சொல்றாங்க. நம்மளுடைய கேள்வி போகும். என்னங்க கேக்குற கேள்வியே கேக்குது. ராஜா என்ன சொன்னீங்க சார்? வணக்கம் சார். சொல்லுங்க. நான் என்னோட பணி ஓய்வு வந்து 2028 ஏப்ரல்ல ரிட்டையர்ட் ஆக போறேன். எனக்கு மொத்தம் 19.5 வருஷம் சர்வீஸ் இருக்கு. சரி. மொத்தம் 19 வருஷம் சர்வீஸ்னா யூபிஎஸ்க்கு கண்ண மூடிட்டு கொடுத்துறேன். ரெண்டாவது என்னோட பெண் பிள்ளையோட திருமணத்திற்கான தொகையை நான் ஏதாவது எடுத்தா என்னுடைய பென்ஷன்ல என்னோட பே அவுட்ல பாதிக்கும். கண்டிப்பா அதனுடைய ஏதாவது ஒரு உதாரணங்கள் மூலம் எனக்கு பிற்காலத்துல பின்னாடி ஏதாவது விளக்குறத. இப்ப அவர் சொன்னாரு 60% எவ்வளவு குறையும், 40% எவ்வளவு குறையும் சொன்னாரு. இல்ல அந்த எளிமையான கணக்குகள் மூலம் எங்களுக்கு பின்னாடி ஒரு அந்த கணக்குகளே எளிமையா இல்லன்றதுதான் அவர் சொன்னது. சார்ட்டர்ட் அக்கவுண்ட் படிச்ச அளவு கூட பாத்தீங்கன்னா ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்ட் வச்சுதான் நம்ம கிளியர் பண்ற மாதிரி இருக்கே தவிர நம்ம சாமானியமா புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல. அந்த பெஞ்ச் மார்க்ன்ற ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயத்தை சொல்றாங்க. இல்ல ஒரு விளக்கமா இத குறித்து விளக்கமா வந்து பின்னால நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த ஒரு மாதத்துக்குள்ள அந்த முடிவுகளை நம்ம இந்த ஏற்புதல் நம்ம தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 மாத காலத்துக்குள்ள டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுக்கு இடையில இது குறித்த ஒரு பல்வேறு ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் எனக்கு இது உண்டு. நமக்கான கமிட்மெண்ட்ஸ், குழந்தைகள் திருமண வயதுல இருக்காங்க, ஒரு 15 லட்சம் 20 லட்ச ரூபாய் கிடைச்சா நம்ம திருமணம் பண்ணி வைக்கலாமா, இல்ல இந்த அஷ்யூர்டு பே அவுட்டுக்கு போயிடலாமா, என்னோட மனைவிக்காக நம்ம பின்னாடி வரக்கூடிய ஸ்பௌஸுக்காக அஷ்யூர்டு பே அவுட் போயிடலாம், இல்ல பிள்ளைகளுக்காக திருமணத்துக்காக என்பிஎஸ் போறதான்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல கொஞ்சம் பேர். நீங்க உங்களுக்கு குழப்பம் வேண்டாம், இப்போதைக்கு யூபிஎஸ் பண்ணுங்க. எடுத்தீங்கன்னா எவ்வளவு குறையுன்றத நம்ம கால்குலேட் பண்ணலாம். பின்னால கண்டிப்பா வருங்காலத்துல எங்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா இன்னும் உதவியா கால்குலேட் பண்ணலாம். உங்களுடைய இண்டிவிஜுவல் கேஸ வந்து எப்படி நான் இன்னைக்கு நம்ம நடந்த இந்த ப்ரோக்ராம வீடியோ மாதிரி போடுவேன். அந்த வீடியோ போடும்போது அதுல கேசவனோட நம்பர் இருக்கும்.
அந்த நம்பர்ல வந்து நீங்க உங்களுடைய தனிப்பட்ட முறையில் அவரை கான்டாக்ட் பண்ணுங்க. அவர் ஒர்க் அவுட் பண்ணியே கொடுக்காங்க உங்களுக்கு கண்டிப்பா. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. எந்த டிவிஷன் நீங்க? நான் விருதுநகர் டிவிஷன். விருதுநகர். வெரி குட் வெரி குட். அருப்புக்கோட்டை ராஜாவா? அருப்புக்கோட்டை ராஜாவா? அருப்புக்கோட்டையில அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, ஜிஎஸ் ராஜா. ஜிஎஸ் ராஜா. ஓகே ஓகே. குரு விருதுநகர்ல தான் இருக்காரு. குருவே ஹெல்ப் பண்ணாரு. வெரி குட் வெரி குட். சரி, ரொம்ப நன்றி ஐயா. நன்றி நன்றி. வேற யாராவது திருப்பி பேசணுமா? ஏதாவது டவுட் இருக்கா? வீரமணி சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க ஐயா. நான் வந்து 2013 டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணேன் சார். சரிங்க. 2028 ஏப்ரல் 30 ரிட்டையர்மெண்ட். ஐயா நீங்க கண்ணை மூடிட்டு யூபிஎஸ் கொடுத்துருங்க ஐயா. எனக்கு நீங்க ஒண்ணும் கேட்காதீங்க, யாரையும் கேட்காதீங்க, யூபிஎஸ் கொடுத்துருங்க. சரி. வேற யாராவது டவுட் இருக்கா? வேற இல்ல. இல்ல எனக்கு வந்து 2020 15 வருஷம் சர்வீஸ்னா இந்த மினிமம் பென்ஷன் கண்டிப்பா கேரண்டியா இருக்கியா? எப்படியும் வந்து அடுத்த பே கமிஷன் வந்து ஒரு 25 ரூபாய் வரைக்குமாவது கண்டிப்பா வருங்க. நிச்சயமா நம்பி இருங்க. ஓ அப்படியா? ஆமா, இது அப்படியே மாறும். இந்த அமௌண்ட் அப்படியே பாஞ்சு இந்த 10,000 அதுக்கு டி 5,000 அப்படியே மாறும். பே கமிஷன் வந்து அமௌண்ட் மாறும். சார் வணக்கம் சார். சரி சார். வணக்கம். ரொம்ப நன்றி சார். நன்றி. சார் எனக்கு 7 வருஷம் முடிஞ்சிருக்கு சார். நீ கண்ணை மூடிட்டு யூபிஎஸ் கொடுத்துரு நீ. ஓகே சார். நன்றி சார். ஆமா, உன் கேஸ் எனக்கு தெரிஞ்சதுனால உன்னை விளக்க வேண்டாம். வேற? ஓகே சார். ஓகே சார். ஹலோ, சொல்லுங்க குருசாமி. சார் வணக்கம் சார். குருசாமி சார், கோயம்புத்தூர்ல இருந்துங்க சார். இப்போ நான் 2007 போஸ்ட்மேனா இருந்தேங்க சார். ஓகே. இப்போ வர்ற ஜூன்ல ரிட்டையர்மெண்ட் சார். டோட்டல் வந்து 18 இயர்ஸ் சர்வீஸ் இருக்குங்க சார். கண்ணை மூடிட்டு யூபிஎஸ், கண்ணை மூடிட்டு. நான் தான் ஒரே வரி சொன்னேன் பாருங்க, 2030 வரைக்கும் ரிட்டையர் ஆகிற எல்லாருமே நீங்க யூபிஎஸ் கொடுத்துருங்கன்னு நான் முதல்ல ஒரு வரி தெளிவா சொன்னேன். ஓகே சார். நன்றி சார். அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகிறவங்க தான் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொன்னேனே தவிர 2030 வரைக்கும் உள்ளவங்க கண்ணை மூடிட்டு யூபிஎஸ் கொடுத்துருங்க. ஏன்னா நமக்கு வந்து மினிமம் கேரண்டி இருக்கு, நம்ம ஃபேமிலிக்கு இருக்கு. நாளைக்கு வந்து நான் இவ்வளவு லிஸ்ட் சொன்னேன். முதல்ல ஃபேமிலியில வந்து ஒன்லி ஒய்ஃபுக்கு மட்டும்தான் உண்டு, அப்புறம் ஒரே ஒரு மைனர் சன்னுக்கு மட்டும் தான் உண்டுனது, அப்புறம் இப்ப அப்பா அம்மா பிசிக்கல் ஹேண்டிகேப்டு எல்லாருக்கும் வந்துருது. அதே போல நாளைக்கு இதுலயும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து அதான் இன்னைக்கு வந்து ஆர்டர் தான் பர்மனன்ட், இன்னும் 30 வருஷத்துக்குன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இது நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் வந்து நமக்கு சாதகமா கொண்டு வரதுக்கு கண்டிப்பா தொழிற்சங்கங்கள் பாடுபடும். பிரமணி, குருவை vote of thanks சொல்ல சொல்லலாமா? பிரமணி சொல்லுங்க. குரு, உன்னோட கமெண்ட்ஸ் சொல்லிட்டு நீ அப்படியே vote of thanks சொல்லி முடிச்சிருப்பா. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு லீவ் அன்னைக்கு கூட உங்களோட டைம் வந்து ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சு, கரெக்டா 6 மணிக்கு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் 40 நிமிஷம். பொதுவா மீட்டிங் நம்ம போட்டோம்னா நிறைய பேர் ஜாயிண்ட் லெஃப்ட்னு வந்துட்டே இருக்கும். என்னவோ தெரியல, இன்னைக்கு நான் பார்த்த வரைக்கும் யாருமே லெஃப்ட் ஆகல. ஒருவேளை கண்டென்ட் ஓரியன்டா இருந்ததா, ஒரு லீவுனால யாருக்கும் போன் பண்ணான்னு தெரியல. பட் இன்னைக்கு மீட்டிங் வந்து உள்ளபடியே சூப்பரா இருந்தது. அதே மாதிரி கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு முன்னாடியே வந்து கேஸ் ஒன்று அனுப்பிச்சாங்க, பார்த்தேன் நான். தெளிவா இவ்வளோ டீட்டெயில்டா யாருமே வந்து நோட்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. பல தோழர்கள் வந்து நானும் யூடியூப்ல நிறைய பார்த்தேன். பட் இந்த அளவுக்கு வந்து விளக்கமா யூபிஎஸ்னா என்ன, என்பிஎஸ்னா என்ன, ஒரு இல்லஸ்ட்ரேஷனோட வச்சு, அதாவது சாமானிய மக்களுக்கு கூட, ஒரு லேமனுக்கு கூட சொன்னா எப்படி புரியுமோ அந்த அளவுக்கு வந்து டீட்டெயில்டா சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல டீட்டெயில்டா வந்து சொல்ல வாய்ப்பே இல்லை. ஹேட்ஸ் ஆஃப். உண்மையிலே அந்த கண்டென்ட் வந்து இந்த பிபிடி பிரசன்டேஷன் ஆகட்டும் சூப்பரா இருந்தது. இன்னொரு ஒரு நோட்ஸ் ஒன்று வச்சிருக்கிறாரு, இன்னும் அந்த நோட்ஸ் இன்னும் சிறப்பா இருந்தது. அதனால இன்னொன்னு கேவி சார் சொன்ன மாதிரி இது வந்து இப்போ உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல அஸ்ஸாஃப்ல வந்து கேசவனா சொல்லியிருக்காங்க. பின்னாடி மாற்றங்கள் வரலாம். யூபிஎஸ் சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி 2030 ரிட்டையர் ஆகிற ப்ரொமோட்டிவ்ஸ் எல்லாமே யூபிஎஸ் கண்ணை மூடி டேப் பண்ணிடலாம். என்பிஎஸ்க்கு உண்டான சாதகங்கள் பாதகங்கள், ஒவ்வொருத்தரோட பினான்சியல் ஸ்டெபிலிட்டி எல்லாமே தெளிவா வந்து கேஸ் சொன்னா விளக்கிட்டாங்க. அது போக என்பிஎஸ் வித்ட்ராயல் எடுத்தவங்களுக்கு வந்து அது எந்த அளவுக்கு பாதிக்கும், கார்பரேட் பண்ணா என்ன, எல்லாமே வந்து டீட்டெயில்டா எல்லாமே. உண்மையிலே சொல்ல போனா இந்த அளவுக்கு சந்தேகமே வந்து நிறைய பேர் கேட்கலான்னு நினைச்சுதான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். பட் ஒவ்வொரு ஸ்லைடு அவங்க பார்க்க அவங்களோட டவுட்ஸ் எல்லாம் நிவர்த்தி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன்.
அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கூட பெருசா கேட்கல. இந்த செஷன்ல கேட்ட டவுட்ஸ் கூட நம்ம இந்த செஷன்ல யாரும் கேட்கல. இந்த லீவனிக்கு இன்னைக்கு ரம்ஜான் திருநாள் இருந்தாலும் இந்த லீவனிக்கும் உங்களோட நேரத்தை வந்து செலவழிச்சு இந்த ஒரு நல்ல ஒரு அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம தலைவர் வீரமணி அண்ணாவுக்கும் KV சார் அவர்களுக்கும் மற்றும் கேசவன் அவர்களுக்கும் வந்து மிகப்பெரிய நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ எவ்ரிபடி.